வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அனைவருக்கும் இனிய வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த நிகழ்வை மிகச் சிறப்பாக ஏற்பாடு செய்து அமைத்து வழித்து நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும், பங்கேற்க வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கத்தையும் வாழ்த்தையும் தெரிவித்து இந்த நிகழ்வை நாம் தொடங்குவோம். குரு வாழ்க, குருவே துணை, குரு அடி போற்றி. ஆதி எனும் பரம்பொருள் மெய், எழுச்சி பெற்று அணியன்ற உயிராகி அணுக்கள் கூடி மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து பேதித்த அண்டக்கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி இன்பம் காண்போம். சிந்தனையாளர்களே, இன்றைய நிகழ்வாக நாம் இறைநிலை தவ விளக்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பார்க்க இருக்கிறோம். இன்றைய நிகழ்வை எப்படி வைத்துக்கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தா, இறைநிலை தவம் நம்ம எல்லோரும் தொடர்ந்து அட்டன் பண்ணிகிட்டு இருக்கோம். அதில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக சொல்ல அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்தோடு நாம் நம்மை அகக்காட்சி செய்து அந்த தவம் பண்ணணும். ஸோ நம்ம ஏற்கனவே ஒரு தவ விளக்கம் வழங்கியிருக்கிறோம். ஸோ இன்றைய நிகழ்வை எப்படி அமைக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறப்ப, இந்த தவம் நடத்தும்போது சொல்லக்கூடிய ஒவ்வொரு இந்த ஸ்டேட்மெண்ட்டும் அந்த விஷயங்களில் நாம் எப்படி புரிகிறோம், எப்படி அதை நம்ம பாவனை செய்கிறோம் அப்படிங்கிறத வைத்து நடத்தலான்னு நினைக்கிறேன். இது ஏற்கனவே கொஞ்சம் ரிக்வெஸ்ட் இருந்தது. தவம் பண்ணும்போது ஒவ்வொரு வரியும் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்தை அந்த பாயிண்ட்டையும் உங்களுக்கு வியாக்கானம் பண்ணால் இன்னும் நல்லா இருக்குன்னு. ஸோ அதையே நாம் இன்றைய தவத்திற்கு அல்லது தவ விளக்கத்திற்கு அந்த வழிமுறைகள்லேயே இதை நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன். முதல்ல இந்த இறைநிலை தவம் அப்படிங்கிறது எதற்காக, எப்போ இது சுவாமிஜி நமக்கு கொடுத்துருக்காங்க, எப்படி வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல நாம் தெரிந்து கொள்வோம். ஸோ இந்த தவத்தை பொறுத்தளவு இது பிரம்மஞான வகுப்புக்கு பிறகு இதை ஒரு தவமாக பண்ணுறதுக்கு சுவாமிஜி பழக்கி வச்சுருக்காங்க. அப்போ இந்த இறைநிலை தவம் பிரம்ம ஞானம் அறிந்தவர் அந்த ஞானத்தில் நிலைத்து நிற்பதற்கும் நீடித்து உறவாடுவதற்கும், அப்படி தான் அதை புரிந்து கொள்ளணும். ஒரு பிரம்மத்தை பற்றிய வியாக்கானம் பண்ணி அது குறித்த ஞானம் நமக்கு கிடச்சிருது, ஒரு புரிதல். அப்படி அந்த புரிதல் கிடைத்த பிறகு அதை விட்டு அகண்டு இல்லாமல் எப்போதும் அது நமக்குள்ளார நீடித்து நிலைத்து இருக்கணும், அந்த இறைநிலை உணர்வோடையே இருப்பதற்கு ஒரு வழிவகை செய்யணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த இறைநிலை தவம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த தவம் செய்பவர்களுக்கு பிரம்ம ஞானம், அதாவது பிரம்மத்தை பற்றிய ஞானம், இறைநிலை விளக்கம் பெற்றிருக்க வேண்டும். இப்போ துரியாதீத தவமில் இறைநிலையோடு ஒடுங்கி பிரம்ம உணர்வை பெறுறோம். அது தொடக்கத்தில் முதன்முறையாக அந்த இறைநிலை உணர்வை பெறுவதற்காக குருவினுடைய உயிர்கலப்போட மானச தீட்சை வழங்கி இறைநிலையை காட்டி கொடுத்து உணர வைத்த நிலை அது. அதில் நன்கு தவம் பண்ணி இறைநிலையிலோட அடிக்கடி
உறைந்து இருக்கக்கூடிய அந்த பழக்கத்துக்கு பழகி இருக்கணும், தியானம் செய்து பழகி இருக்கணும், அதோடைய அங்கே கிடைக்கக்கூடிய அனுபவங்களை அனுபவம் பண்ணியிருக்கணும். அப்படி பெற்ற அந்த அனுபவ நிலையில் அடுத்தடுத்த ஆய்வு வகுப்புகளுக்கு பிறகு நிறைவாக பிரம்ம ஞானம், அதில் பிரபஞ்ச தோற்ற ரகசியம், இறைநிலை அப்படின்னா என்ன, அது எப்படி இருக்கிறது, அதனுடைய வளங்கள் என்ன, திறன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பற்றி சொல்லி இந்த பிரபஞ்ச உருவாக்கமும் பிரபஞ்சத்தில் குறிப்பாக இந்த பூமி போன்ற கோள்கள் தோற்றமும் பிறகு உயிரினங்கள் வாழ்வதற்கான அந்த சூழல் உருவாக்கமும் அதிலிருந்து ஓரறிவிலிருந்து மனிதன் வரைக்கும் வந்த பரிணாம சரித்திரம். அப்போ இறைநிலையுடைய இயல்பு, தன்மை, திறன், பிறகு இறைநிலை எப்படி விரிந்து பிரபஞ்சமாகவும் உயிரினமாகவும் வளர்ச்சி பெற்றிருக்கிறது அப்படிங்கிற இந்த பிரம்ம ஞானத்தை வகுப்பை பெற்றிருக்கணும். எல்லாரும் ஏற்கனவே இது குறித்த நிறைய வகுப்புகள் பெற்றிருப்போம். அதை மீண்டும் மீண்டும் அகக்காட்சி ஆக்கணும் உள்ளுக்குள்ளார. எல்லா மனிதரிடத்திலையும் எல்லையற்ற ஆற்றல் இருக்குன்னு சொல்றார் சுவாமிஜி. எல்லா மனிதர்கிட்டையும் யார்கிட்டையும் கூட குறைச்சலாம் கிடையாது. எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப அந்த பெரும் ஆற்றலை நான் பார்க்கிறப்ப அளவில்லா மகிழ்ச்சி, ஒப்பற்ற ஆனந்தம். எனக்கு தான் இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப அதுவே குறுகி எல்லை கட்டி ஆனந்தம் ஆணவமாக மாறுது. எல்லாமுள்ள பேராற்றலாக இருக்கக்கூடிய இறைநிலை எனக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற அந்த ஒன்றை நான் உணரும் போது அது அந்த உணர்வில் ஆனந்த நிலையும், எனக்கு தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்ப ஆணவமும் ஏற்படுகிறது. அப்போ இந்த ஆணவம்னு சொல்கிறோம், அதுதான் அழகிய தமிழில் சுவாமிஜி தன் முனைப்புன்னு சொல்கிறார். தன்னை முன்னிறுத்தக்கூடிய ஒரு முனைப்பு. அது என்ன பண்ணுது அப்படின்னா, இறைநிலையே இருப்பாக தனக்குள்ள இருந்த போதிலும் கூட ஏற்கனவே கொண்டு வந்திருக்கக்கூடிய பதிவுகளில் இருக்கக்கூடிய அழுத்தமான பதிவுகளை மேலெழுப்பி அதற்கு தகுந்தாற் போல செயல்படக்கூடிய ஒரு உணர்ச்சி நிலைக்கு மனத்தை தள்ளிடுது. இந்த இடத்த சரியாக புரிஞ்சுக்குவோம். அதாவது தன்முனைப்பு அப்படின்னு ஒன்று இருக்கும் பொழுது மனம் எந்த நிலையில் இயங்குதுன்னு பார்க்குறோம். அது உணர்ச்சி நிலை அப்படிங்கிற இடத்துல இயங்குது. அது 14 சைக்கிள்ஸ் பெர் செகண்ட்லாம் கிடையாது, அதுக்கும் மேலே. ஸோ எபோவ் 14 அப்படி இயங்குறதுனால என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இறைநிலையே எனக்குள்ளார முழுமையாக இருந்த போதிலும் அந்த இறைநிலைக்கு மேலே அதாவது உயிரின தோற்றம் உருவான காலத்திலிருந்து ஒவ்வொரு உயிரினமும் தான் பெற்ற அனுபவங்கள் எல்லாம் சுருக்கி இறுக்கி பதிவாக்கி அது ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு கடத்தப்பட்டு கருத்தொடர் வழியாக கடத்தப்பட்டு ஆக முதல் மனிதனாக வருவதற்கு அடிப்படை விலங்கின வித்துன்னு புரிந்து கொள்றதுனால இந்த விலங்கின வித்தில் அதற்கு முந்தைய உயிரினங்களுடைய அத்தனை பதிவுகளும் தரம் மாறாமல் அப்படியே இருக்கும். அப்போ அந்த விலங்கினத்தினுடைய வித்தை கொண்டு உருவாகிய மனிதன் ஆதி முதல் கொண்டு இன்றைய தேதி வரைக்கும், இன்னைக்கு நமக்கு கடைசியாக நமக்கு கை கொடுத்த தந்தை தாய் அப்படிங்கிற மரபு வழி கருவழி தொடர் வழியாக இந்த பதிவுகள்லாம் கடத்தப்பட்டு நமக்குள்ளார இறைநிலைக்கு மேலே பதிவாக இவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு பதிவுகளை கொண்டிருக்கிறது. இவைகளில் இந்த உணர்ச்சி நிலைக்கு தகுந்தாற் போன்று எந்த பதிவுகள்லாம் ஏற்கனவே அழுந்த பதிவு பண்ணியிருக்கோமோ அந்த பதிவை வெளியில் கொண்டு வரும். இதுக்கு பேர் தான் கண்வம், பழிச்செயல் பதிவுன்னு சொல்லி இதுக்கு பேர். ஆணவம் எப்போ வருகிறதோ
அப்பவே பழிச்செயல் பதிவு தூண்டப்பட்டு விட்டுரும். அதனால என்னுடைய மனம் அறிவினுடைய சிறப்பு இயக்கம் மனம் அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லாமல் இந்த மனம் எல்லையற்றதாக இருக்கக்கூடிய வெளியில் போய் கரைந்து அதுவாகவே மாறக்கூடிய திறன் இருக்கு அப்படிங்கிறத அறியாமல் ஏற்கனவே விலங்கினங்களுக்கு செய்த காரியம் போலவே நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன்கள் வழியாக செயல்படுவதும் அது பெறக்கூடிய அனுபவத்தினால் வரக்கூடியவைகளை இன்பம் துன்பமாக பிரித்து உணர்ந்து அவைகளில் கிடைத்து கொண்டிருக்கக்கூடிய இன்பத்தை உண்மை என நம்பி நிரந்தரமானது என இருமாப்பு கொண்டு அதுதான் சிறப்பானது நினைச்சு அதை நோக்கியே பயணிக்கக்கூடிய அளவுக்கு எல்லை குறுகி நின்று விடுது. இந்த புலன்களுக்கு அப்பால் இருக்கக்கூடியதை நுணுகி போயும் இந்த புலன்களால் காண்பதற்கு மேல பெரிதாக இருக்கக்கூடியதுக்கு விரிந்து சென்றோம். நுண்ணிய நிலையிலையும் விரிந்த நிலையிலையும் இருப்பாக இருக்கக்கூடிய இறைநிலையில மடிந்து போய் அதுவாகவே மாறக்கூடிய நிலையையும் கொண்டிருக்கக்கூடிய சிறப்பும் தகுதியும் கொண்ட மனம் அறிவின் 6வது சிறப்பு இயக்கம் அல்லது 6வது அறிவின் சிறப்பு இயக்கம் அப்படிங்கிற இந்த நிலையிலேருந்து இந்த புரிதலிலேருந்து இந்த விழிப்பு தவறி போயிடும். இப்படி தவறி போய் இந்த தன்முனைப்பினால் வெளிப்பட்ட இந்த பதிவுகளை வெளிக்கொண்டு வந்த பதிவுகளுக்கு தகுந்தாறு போல இயங்கி கொண்டிருக்கின்ற மனம் இந்த பதிவுகளினால் பெறப்பட்ட உணர்ச்சிக்கு தகுந்தாறு போல அந்த இச்சையை தீர்த்து கொள்வதற்காக அந்த இச்சையை முடிப்பதற்காக புலன்கள் வழியாக இயங்கி புலன் பெறக்கூடிய அனுபோகத்தை உண்மை என நம்பி அந்த அனுபோகத்துக்குள்ளார மனம் குறுகி நிற்கக்கூடிய இந்த நிலைக்கு பேர் தான் மயக்கம்னு பேர். இப்போ 3 விஷயம் சொல்லிட்டேன், 3க்குமான இன்டர்லிங்கிங் கொடுத்துட்டேன். ஆணவம், கண்மம், மாயை, இதான் முக்களங்கள், 3 விதமான களங்கங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா இந்த 3க்குமே எது ஆதாரமா இருக்கு அப்படின்னு பார்த்தா தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தன்முனைப்பு தான் ஆதாரமாக இருக்கிறது. அப்ப பழிச்செயல் பதிவை அது இருக்க தான் செய்யுங்க. அதை காலங்காலமாக தான் நம்ம பல வழிமுறைகளில் பிராயச்சித்தம் பண்ணியோ புதிய நல்வினைப்பதிவுகளை செயல்படுத்துவதன் மூலமாகவோ அடிக்கடி துரியாதீதத்தில் இறைநிலையில் தோய்ந்து தேய்த்தளித்தல் வழியாகவோ அதை போக்க முயற்சி பண்ணலாம். அப்போ அதை போக்குறதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு சில காலங்களாகும். அதோட பேரலாக இந்த ஆணவம் அப்படிங்கிற அந்த தன்முனைப்பு அது இல்லாது போயிட்டா மனம் இயல்பாகவே உணர்ச்சி நிலையில் விடுபட்டுரும். அதனால் கொஞ்சம் நெஞ்ச பதிவுகள் நம்ம கையில் இருந்தாலும் அந்த பதிவுகள் தூண்டப்படாமல் சப்ரஸாக இருக்கிற இடத்துல பத்திரமா இருக்க வச்சுக்கலாம். பட் இங்கே ஒரு கேள்வி எழலாம், இந்த பதிவு தானே தன்முனைப்புக்கு கொண்டு போகுது அப்படின்னு சொல்லி. 2 ஒன்றோடொன்று கலந்தது தான், அது இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் எதில் விழிப்பாக இருக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த பதிவில் விழிப்பாக இருக்கிறத விட இந்த தன்முனைப்பில் விழிப்பாக இருக்கணும். அப்போ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இறைநிலையின் தோற்றங்கள் தான். இந்த பிரபஞ்சம் முழுக்க இறைநிலையுடைய அம்சம்தான். அதிலேயே ஒரு சிறப்பு மிக்க இயக்கமாக உயிரின தோற்றம் உருவாகியது. அதிலேயே ஆகச்சிறப்பு மிக்க இயக்கமாக மனித உரு தோற்றம் கிடைச்சது. அதிலேயே உச்ச பெயராக மூளை பரிணாமத்தில் மன முழுமை பெற்று இன்னைக்கு தன்னையே உணரக்கூடிய திறனோடு நான் இருக்கிறேன். என்னை உணரும் பொழுது எனக்குள் எதை நான் இருப்பாக முழுமையாக ஆதியாக பிரம்மமாக தெய்வமாக உணர்ந்தேனோ அதே இருப்பு தான், அதே தெய்வீகம்தான் இன்னொருத்தருக்குள்ளேயும் இருக்குது அப்படின்னு சேர்த்து பார்த்த
இந்த தன்முனைப்புங்கிறது போயிடும். அப்போ இந்த மாதிரி சேர்த்து பார்க்கக்கூடிய திறனை நமக்குள்ளார உருவாக்குவதற்காகத்தான் இந்த இறைநிலை தவம் அடிக்கடி செஞ்சு 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 பழகிக்கிட்டே இருந்தோம்னா, எல்லாரும் வேறு வேறையாக தெரிஞ்சாலும் இறைநிலையுடைய தோற்றங்கள் தான் எல்லா உயிரினமும் எல்லா சக மனிதர்கள் மட்டுமல்லாமல் எல்லா உயிரினங்களும் இறைநிலையுடைய தோற்றம்தான் அப்படிங்கிறத புரிந்து கொள்வதும், அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் இருக்கக்கூடிய ஜடப்பொருள்களாக பார்த்தோமே அதுவுமே இறைநிலையே அதுவாக மாறி வந்திருக்குது அப்படிங்கிற அளவுலையும் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இயல்பாக நமக்குள்ளார அமைந்துடுறதுன்னு இயல்பாக அமைந்து விடுவது. ஒரு நல்ல வெள்ளைச்சட்டை இருக்குது, அதில் நீலம் கலந்து அடிக்கடி துவைக்கிறப்ப கலந்து கலந்து போட்டுக்கிட்டே இருந்தால் ஒரு காலத்தில் அந்த நீலம் அதில் தங்கி பிடிச்சிடும் அப்படியே. அப்போ ஒரு டீ தூள் போடுற ஒரு பை இருக்குது, அதில் அந்த டீ தூளை போட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு காலகட்டத்தில் தூளே இல்லாமல் வெறும் பையில் பால் எடுத்து ஊற்றினா கூட அதில் இருக்கிற சாயம் லேசாக அந்த பாலில் வரும், அது தங்கி போயிடும். இது நெகட்டிவாக உள்ளதுக்கும் இதை சொல்லலாம், நாம் பாசிட்டிவாக உள்ளதுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ இது என்னன்னா வலிந்து வலிந்து முயன்று முயன்று நானே என்ன பண்ணுறேன், இறைநிலை பற்றின இந்த வியாக்கானங்களை தெரிந்து அவைகளை அடிக்கடி காட்சி செஞ்சு எனக்குள்ளார அகத்து உணர்வுன்னு சொல்கிறார் சுவாமிஜி. அகத்துணர்வாக இதை நிலைத்து விட்டுட்டேன் அப்படின்னா என்னுடைய செல்களுக்குள்ளலாம் இது பதிவாகிவிடும். அப்போ இதுதான் இறைநிலைங்கிறது. அந்த அந்த காட்சியெல்லாம் அமைந்த பிறகு இந்த இறைத்தன்மை எல்லாத்துக்குள்ளேயும் இருக்குது அப்படிங்கிற பேருணர்வு கிடைச்சிரும். அப்படி ஒரு பேருணர்வு கிடைத்து விட்டால் தன்முனைப்பு அப்படிங்கிறது இயல்பாக ஒடுங்கி அனைத்தையும் தன் இயல்பாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் வந்துடும். அப்படி வந்து விட்டால் பழிச்செயல் பதிவுகள் நம்மள்கிட்ட இருந்த போதிலும் கூட அதை தூண்டப்படாமல் பார்த்து கொள்ளலாம். மனதை ஒரு குறிப்பிட்ட அலை நிலத்துக்கு மேலே அதை போக விடாமல், அப்போ மனமயக்கம் இந்த கொஞ்சம் குறைஞ்சு போயிடும். அதனால் அந்த 3 பழிச்செயல் பதிவுகள்லேருந்தும் விடுபட்டு இயல்பான ஒரு வாழ்வியல் முறையை வாழ்வதற்கு இந்த தவம் பேருதவியாக இருக்கும். அதில் அப்போ எல்லாருக்குள்ளேயும் அனைத்து இயக்க ஆற்றல், அந்த மிகப்பெரும் ஆற்றல், பேராற்றல், பேரறிவுங்கிறதெல்லாம் எல்லாருக்குள்ளேயும் இருக்குது. அந்த பேரறிவே நானாக இருக்கிறேன், அதே பேரறிவு தான் எல்லாமுமாக இருக்கிறது அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளணும். இதை குறிப்பிடுற விதமாக தான் இந்த பிரம்மஞான கவி, அற்புதமான கவி. இந்த கவியை பாடிட்டு இந்த தவத்தில் ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் போக போக அது குறித்த விளக்கங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன். வாழ்க வளமுடன். இந்த பிரம்மஞான கவி, இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண்விண்ணாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகளை வகை, தன் மாத்திரைகளை வகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதமைந்துமாம், மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதமைந்துமாம், முறையாய் அக்காந்த அலை மனமாம் உயிர் உடல்களில், மனமாம் உயிர் உடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம், மாபிரம்ம ஞானமாம். இப்போ இந்த தவத்தில் இந்த கவியை தொடர்ந்து தவம் தொடங்குவோன்னு சொல்லிட்டு மனதை விரித்து எல்லையற்ற பரவெளியோடு இணைத்து கொள்வோம் அப்படின்னு சொல்லுவோம். இது கொஞ்சம் நேரம் டைம் கொடுப்போம். இப்போ இங்கே மனதை விரிக்கணும், பரவெளியோடு இணையணும். அப்போ விரிக்கிறதுனா எப்படி விரிக்கிறது? ஏற்கனவே துரியாதீத தவம் பண்ணின அந்த அனுபவத்தை இங்கே எடுக்கணும். எப்படி? முதல்ல நான் என்னையை பார்க்குறேன், என்னுடைய எல்லை. ஒவ்வொருத்தரும் தன்னுடைய உடல் அளவை பார்க்குறோம், தன்னுடைய எல்லை, அந்த துவாதசாங்கம்னு நம்ம சொல்லுவோம். நம்ம எல்லை,
அதுலேருந்து அப்படியே விரிகிறோம். இந்த பூமியை கடந்து போய் பூமியுடைய வளிமண்டலத்தெல்லாம் கடந்து சந்திரன், சந்திரனையெல்லாம் கடந்து சூரியன், அதுக்கு அப்பால் சூரியனுக்கு அப்பால் இந்த சூரிய குடும்பத்தெல்லாம் கடந்து கோடான கோடி சூரிய குடும்பங்களை கொண்டிருக்கக்கூடிய பிரபஞ்ச களம், இவைகளையும் கடந்து மேலும் நாம் மனதை விரிச்சுக்கிட்டே இருந்தோன்னா, நகர்ந்துக்கிட்டே இருந்தோன்னா ஒரு கட்டத்தில் எந்த தோற்றமும் இல்லாத ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். அந்த நிலைக்கு மனதை அந்த டயத்துக்குள்ளார எடுத்துக்கிட்டு போகணும். இதுதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லும்போது நாம் தவம் செய்கிறப்ப பண்ண வேண்டியது. ஸோ பறவெளியோடு இணைத்து கொள்கிறோம் போய். அதனால தான் இது ஏற்கனவே தவம் பண்ணி பழகுனவங்களுக்கு தான் அது வரும். புதுசாக ஒருத்தர் கேட்குறாருன்னா அவருக்கு இந்த 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 நிலைக்கு உயர முடியாது மனதை உடனடியாக. அப்போ மனதை விரித்து எல்லையற்ற பறவெளியோடு இணைத்து கொள்ளுங்கிறப்ப இப்போ சுத்த வெளியாகவே மாறி போய் நிற்கிறேன். சுத்த வெளியை கவனிச்சுக்கிட்டு இருக்கேன், சுத்த வெளியில் இருக்கேங்கிற உணர்வு இருக்கட்டும். சுத்த வெளியில் அப்படியே வெளியாகவே நான் மாறிட வேண்டியதில்லை. நான் வெளிக்குள் இருக்கிறேன். அப்போ வெளியே நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா வெளியாகவே மாறிவிட்டால் இங்கே பார்ப்பதற்கும் ஆள் இல்லாமல் போயிடும், கேட்பதற்கும் ஆள் இல்லாமல் போயிடும், பார்ப்பதற்கும் பார்க்கப்படக்கூடிய பொருளும் இல்லாமல் இருக்கும். அப்படி இல்லை அது. இப்போ நாம் அதை பார்த்து கொண்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த இறைவெளிங்கிற சுத்த வெளியோடு நம்ம போகிறது. அப்போ இந்த பறவெளி தான் பிரம்மம் என்றும் தெய்வம் என்றும் இயற்கை என்றும் எல்லாம் உள்ள பேராற்றலான பிரபஞ்சல் என்றும் வணங்கப்படுகிறது. மனவிரிந்த இந்த நிலையிலேயே மனதை நிறுத்தி தவம் இயற்றுவோன்னு சொல்லுவோம். அப்போ இந்த பறவெளி இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பறவெளி தான் 4 வளங்களை கொண்டது. அதை தான் நாம் பிரம்மன்னு சொல்கிறோம், அதுக்கு பேர் தான் தெய்வம்னு சொல்கிறோம், இயற்கைன்னு சொல்கிறோம். இந்த வேர்டெல்லாம் அப்படியே அது அது பிரம்மமாக, இயற்கையாக, தெய்வமாக இதெல்லாம் அப்படியே புரியும். இவைகளோட இந்த நினைவோட அதிலேயே மனதை நிறுத்தி இப்போ தவம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பிரபஞ்ச தோற்றத்துக்கு மூலமான இறைநிலை, வற்றா இருப்பு, பேராற்றல், பேரறிவு, காலம் எனும் வளம் 4ஐயும் தனது இயல்பாக கொண்டதுன்னு சொல்கிறப்ப அந்த சுத்தவெளிங்கிற அந்த பிரம்மா இத்தனை தன்மைகளாக இருக்குன்னு வடிவம் எடுக்கணும். நம்ம இது வரைக்கும் பேராற்றல் சொன்னதெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் இது வரைக்கும் எதெல்லாம் ஆற்றல் நினச்சோமோ அத்தனையும் இதுக்குள்ளார அடக்கமாக இருக்குது. எங்கே இருக்குன்னா அடங்கி கிடக்கு, அடக்கமாக ஒடுங்கி இருக்குது. இது வரைக்கும் இந்த பிரபஞ்சத்தை எனக்குள்ளார இங்கே இருக்கக்கூடிய விஷய அறிவெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதில் அந்த அறிவை கொண்டு அவர் பெரிய ஆள் சின்ன ஆள்லாம் பிரித்து பார்த்தது உண்டு. பொருளில் இருக்கக்கூடிய இயங்கும் அறிவை பார்த்துருக்கோம். உயிரினங்களில் இருக்கக்கூடிய ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவு, நாலறிவுன்னு சொல்லக்கூடிய அறிவை பார்த்துருக்கோம். இந்த பிரபஞ்ச இயக்கத்தை பூரா பார்க்குறோம். சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இயக்க ஒழுங்கு, ஒவ்வொரு பொருள்லையும் ஒரு தன்மையாக இருக்கக்கூடிய அறிவு, இந்த மாதிரி அறிவின் பல வகைகளை இதுவரைக்கும் நாம் அறியப்பட்ட அறிவு, அதிலேயே மிக பெரிதாக நாம் வியந்தது, இது அத்தனையும் இந்த இப்போ பார்த்த இந்த தெய்வம் என்று சொல்லப்படக்கூடிய பிரம்ம வெளிக்குள்ளார, இந்த சுத்த வெளிக்குள்ளார இருப்பாக இருக்குது, பேரறிவாக. இது எல்லையற்றதாக இருக்கிறது. இது குறைவுபடாத அளவில் இருக்குது. எத்தனை உருவாக்கங்களுக்கும் இதுவே காரணமாக இருந்தாலும், இதுவே உருவாகி இருந்தாலும், எந்த விதத்திலையும் குறைவுபடாத அளவுக்கு வற்றாத இருப்பாக அது இருக்குது. இதுவரைக்கும் எல்லா பொருளும் தோன்றி மறைகின்றன. மனிதர்களை நம்ம பார்த்துருக்கோம். தோன்றி மறையக்கூடியது தான் எல்லா பொருளும். ஆனால் இந்த தோன்றி மறையக்கூடிய இந்த தோற்றத்துக்குள்ளார மாறாமல் எப்போதும் நிலைத்து நீடித்து இருக்கக்கூடிய ஒன்று தான் அந்த தெய்வீகம். அப்போ இந்த தோற்றமாக இருக்கக்கூடிய காட்சி மறைந்து விட்டாலும் இந்த இருப்போ, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆற்றலோ, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அறிவோ ஒடுங்கி இந்த இருப்புக்குள்ளார ஒடுங்கிக்கிறோம்.
அதாவது எந்த உருவமோ அல்லது எந்த மனிதரோ அல்லது எந்த உயிரினமோ ஒன்று எடுக்கிறோம், அது தோன்றுகிறது, பிறகு தன்னுடைய ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வாழ்கிறது, பிறகு மறைந்து விடுகிறது. எது மறையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த புறத்தோற்றம் மறைகிறது. அந்த தோற்ற பொருள் இருக்கு இல்லையா, பிசிக்கல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், அது மறைந்து விடுகிறது. இதுதான் தோன்றி மறையக்கூடியது. அப்போ எது நிலைத்து இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, மறைந்த பிறகு இருப்பாக இருப்பது நிலைத்திருக்கிறது. இருப்பாக இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்த சுத்தவெளி. அப்போ சுத்தவெளியே இங்கே பொருளாக உயிராக ஒரு காட்சியாக வந்திருக்கிறது. சுத்தவெளியே இங்கே இருப்பாகவும் வந்திருக்கிறது. அப்போ காட்சியாக வந்த சுத்தவெளி மடிந்து இருப்பாக இருக்கக்கூடிய சுத்தவெளிக்குள்ள நிலை கொண்டு விடும். அப்படி நிலை கொள்ளும் பொழுது அந்த பொருளையோ உயிரிலையோ உருவத்திலேயோ இருந்த ஆற்றல், அறிவு, இதுவரைக்கும் பார்த்த அறிவு இந்த இருப்புக்குள்ளேயே போய் அடங்கிடும். வற்றாத இருப்புக்குள்ளேயே அதுவும் அடங்கி போயிடும், அடங்கி ஒடுங்கிடும். இப்படி இந்த இருப்பாக இருக்கக்கூடிய வெளி தோன்றி மீண்டும் வெளியாக மாறக்கூடிய வெளி தோன்றி, அதாவது துகளாகவோ பொருளாகவோ தோன்றி மீண்டும் அது வெளியாகவே மாறுவதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய தூரம் காலம்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதில் நமக்கு எது தெரியாதுன்னு பார்த்தா, இந்த வெளி முதல்ல தோன்றிய உயிர் துகள் அல்லது துகள் அது நமக்கு தெரியாது. பருப்பொருள் தோற்றம் வந்த பிறகு நமக்கு நினைவாக தெரிய தரும். அதே போல் இந்த பருப்பொருளை விட்டு இந்த உயிர் மறைந்த பிறகு இந்த பருப்பொருளை கொண்டு போய் புதைச்சிருவோம், எரிச்சிருவோம், அவ்வளோதான் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அது டிஸ்இன்டெகிரேட் ஆகி அது துகள்களாகி தன் தன்மையாக மாறி மீண்டும் வெளியாக மாறக்கூடிய அந்த நிலை நமக்கு தெரியாது. அதனால் நாம் காலம்னு இங்கே எதை குறிப்பிடுறோன்னா, நமக்கு நினைவு தெரிந்த காலத்தில் அதை பார்க்கக்கூடிய அந்த பொருளின் தோற்றம், நமக்கு நினைவு தெரிந்த மாதிரி அந்த பொருளை நாம் அழிக்கிற காலம், அழிக்கிற நிலை, இந்த ரெண்டுக்கு இடைப்பட்ட தூரத்தை தான் நாம் காலம்னு குறிப்பிடுறோம். அப்போ இந்த காலம் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாமே அந்த இறைவெளின்னு சொல்லக்கூடிய இருப்பு நிலைக்குள்ளே தான் அடக்கம் அப்படின்னு சொன்னால், இந்த காலம் மட்டும் இதை விட்டு விலகி போய் தனியாக இருக்க வாய்ப்பு இருக்கா? அப்போ அந்த காலத்தையும் வழி நடத்தக்கூடியது இந்த அறிவு தான். அப்போ இந்த அறிவு இந்த இருப்பு நிலைக்குள்ளேயே இருக்கிறதுனால இந்த காலத்தையும் அந்த இருப்பு நிலைக்குள்ளேயே வச்சு பார்க்கணும் சுவாமிஜி. அதனால தான் வற்றா இருப்பு, அதுக்குள்ள பேராற்றல், அந்த பேராற்றலை வழிநடத்தக்கூடிய அறிவு, அந்த அறிவே வழிநடத்துறதுனால காலமும் அதுக்குள்ளேயே ஒடுங்கி கிடக்கு. அப்போ இந்த காலத்தை இந்த முடிச்சு வைக்கக்கூடிய வேலையை யார் பார்க்குறான்னு கேட்டால், இந்த பேரறிவே தான் அந்த உருவத்தில் உயிருக்குள்ளே இருந்து அது முடிக்க வேண்டிய வேலையை முடிச்சு வைக்குது. அப்போ இந்த 4 தன்மைகளையும் அது கொண்டிருக்கு. இந்த 4 தன்மைகளை கொண்டிருக்குன்னு இந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லியிருப்போம். இது கூட நம்ம கூடுதலாக பார்க்கணும். இந்த 4 தன்மைகளோட அதுக்கு 3 திறன்கள் இருக்கிறது. அது இயல்பாக ஊக்கம் பெறக்கூடிய திறன், தன்னிலையில் மாற்றம் பெறக்கூடிய திறன், பிறகு கூடுதல் அறம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திறன். இந்த 3 திறன்களை அது கொண்டிருக்கிறது. இந்த ஆற்றல் அங்கே என்னவாக இருக்கிறது? அடுத்தது, தன்னிருக்க ஆற்றலே இயல்பான சக்தியாகும். இதனால் அந்த ஆற்றலினால் தன்னையே இறுக்கி கொண்டு, அப்போ தன்னிருக்க ஆற்றல் இன்னொரு பொருள் கிடையாது, எல்லையற்றதாக இருக்கிறது, கம்பேரிட்டிவாக இல்லை. அப்போ அதனால் இன்னொன்றை வைத்து இதை இருக்க முடியாது. இருக்கிறதுனாலே ஒரு பொருளை கொண்டு இன்னொன்றை கொண்டு அழுத்தும் போது தான் அது இறுக்கம் ஏற்படும். அப்போ இங்கே அது மாதிரி இல்லைங்கிறதுனால ஒரு வியாக்கானம், ஒரு வார்த்தை இங்கே பயன்படுத்துகிறாரு, தன் இறுக்கம் சொல்லி. தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறது, செல்ஃப் கம்ப்ரெசிவ்னு சொல்கிறாங்க. அது அப்படி தன்னைத்தானே இறுக்கிக் கொள்ளக்கூடிய ஆற்றல், இந்த ஆற்றல் தன்னைத்தானே இறுக்கிக் கொள்கிறது. அதனால ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. தன்னைத்தானே இருக்கிறதுனால அதுலேருந்து ஒரு அதிர்வு ஏற்படுகிறது. அந்த அதிர்வை தன் அதிர்வுன்னு சொல்கிறோம், அது தன்னைத்தானே இறுக்கிக்கிறதுனால. அப்போ இந்த வரி சொல்லும்போது இதற்கு தன்னிருக்க ஆற்றலே இயல்பான சக்தின்னு சொன்னால், அது தன்னிருக்க சூழ்ந்தெழுத்தும் ஆற்றல், அதனால தன் அதிர்வை கொண்டிருக்கிறதுன்னு நம்ம காட்சி பண்ணணும். அதனால் அதுக்கு ஒரு தன் அதிர்வு இருக்குது, அது இன்விசிபிளாக இருக்குது. அந்த அதிர்வுக்கு எதுவுமே கண்ணுக்கு தெரியாது. அப்போ அதுவும் கண்ணுக்கு தெரியாது, அதுக்குள்ளேயே ஒரு சிறிய அதிர்வு இருந்து கொண்டே இருக்கிறது. இது எப்படின்னா, ஒரு கிட்டாரில் இருக்கக்கூடிய கம்பியை டைட்டன் பண்ணணும் அப்படின்னா, அந்த கம்பி இங்கேயும் அங்கேயும் அலையாது, அந்த இடத்த விட்டு நகராது. அதுக்குள்ளேயே ஒரு ஹம்ங்கிற ஒரு சப்தத்தோடு இருக்கும். அது அந்த சப்தம் பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு சவுண்ட் இருக்கும். அதை 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 மீட்டுட்டு விட்டுட்டு கடைசியாக பார்த்தோன்னா அந்த இயக்கம்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அதில் அந்த மூமெண்ட் இருக்கும், அந்த சவுண்டு மட்டும் அது இருக்கணும். ஒரு கம்பி, ஏதோ ஒரு கம்பி எடுத்து 2 பக்கம் டைட்டன் பண்ணிங்கனாலே அதை நம்ம உணர முடியாது. தன் அதிர்வுன்னு பேர் அதுக்கு, தானே அதிர்றது. அதுலேயும் ஒரு சப்தம் இருக்கும், ஆனால் அந்த சப்தம் நம்மளால கேட்க முடியாது. அது எப்படி இருக்குன்னு கேட்டால் ஹம்ங்கிற அப்படிங்கிற அந்த சப்தத்தை ஒட்டு இருக்கிறதாக அறியப்படுகிறது. இந்த சப்தத்தை குறித்து சொல்லும் பொழுது அப்போ சப்தம் அப்படின்னு வந்துட்டா அது ஒளியுடையது. அப்போ தன் அதிர்வுனால வரக்கூடிய இந்த சப்தத்தை வார்த்தைன்னு சொல்லும்போது அது வார்த்தையாக்கணும்ங்கிறது வார்த்தைக்கு வராது, எழுத்து வடிவத்துக்கு வராது. அதை வார்த்தையாக்கும் பொழுது தான் அகர உகரம் போட்டு அது ஓம் அப்படிங்கிற வார்த்தையாகவும் சொல்லப்பட்டது. இதுதான் ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது. ஏன் வார்த்தை இருந்ததுன்னு சொன்னாங்கன்னா, வார்த்தைன்னு இருந்தால் அதுக்கு ஒரு அதிர்வு இருக்கும். அப்போ அந்த அதிர்வை வார்த்தை அதில் சப்தம் இருக்கும், அந்த சப்தத்துக்கு ஒரு அதிர்வு இருக்கும். அப்போ தன்னிருக்கத்தால் ஏற்படக்கூடிய ஒரு அதிர்வை அது வார்த்தைன்னு நம்ம தெரிந்த மொழியில் சொல்கிறதுக்காக சொல்லப்பட்டது. அது தேவனாகவே இருந்ததுங்கிறாங்க. அதில் கிறிஸ்துவ அது தேவனுடையதாகவும் இருந்தது. அதுதான் தேவன். அதை பிரித்து பார்த்தீங்கன்னா அது தேவனுடையது. ஒரு பொருளை பிரித்து பார்க்குறேன். ஒரு கடல் இருக்குது, கடலில் இருக்கக்கூடிய தண்ணீரையும் அலையையும் பிரித்து பார்க்குறேன். கடலே இங்கே அலையாக இருக்குது, பிரித்து பார்க்குறப்ப அலைங்கிற பேரில் சொல்கிறேன். அது யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணீருடையது தான். அது யாருடையதுன்னு பார்த்தோன்னா அது அந்த தண்ணீருடைய பார்ட்டு தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி. இப்போ இதுவே தேவனாகவும் இருந்தது, தேவனுடையதாகவும் இருக்குது. தேவனுடைய பொருள் அது, ஆனால் அதுவே தேவன் தான் அப்படின்னு பார்க்கணும். அப்போ எல்லா அந்த 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 இருப்பு நிலை, அதில் உள்ள இருக்கக்கூடிய சப்தம், உள்ள இருக்கக்கூடிய அந்த தன் அதிர்வு, அது முகிழ்ந்து எழும்பொழுது இந்த தன் அதிர்வின் காரணமாக இது கண்ணுக்கும் தெரியல, கருத்துக்கும் எட்டாமல் நுண்ணியதா அந்த சுத்தவெளியிலேருந்து விடுதலையாகி பிதுங்கி கொண்டு அப்படிங்கிற சொல்லிச்சுக்குவோம். அப்படி வெளியேறும்போது, அப்படி வெளியேறின நிமிஷத்தில் இந்த சுத்தவெளி, நான் சொல்கிறதெல்லாம் கொஞ்சம் பாவனை பண்ணிக்கிட்டே வாங்க. இந்த சுத்தவெளியில் இருக்கக்கூடிய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இப்படி வெளியேறிய இந்த மேட்ரை, இந்த கண்ணுக்கு தெரியாத ஒரு துகளை, இந்த வெளியேறியதும் சுத்தவெளி தான். இந்த துகள்ங்கிற பெயரில் அழைக்கப்படுவது சுத்தவெளியே தான். அது துண்டுபட்டதுனால அதை துகள்ங்கிற பெயரால் இங்கே நம்ம குறிப்பிடுறோம். அப்படி சுத்தவெளி துண்டுபட்டு சுத்தவெளியிலேயே இருக்குது. இப்போ எப்படி நீருக்குள்ளே இருந்து அலை புறப்பட்டு அந்த அலை அந்த நீருக்குள்ளேயே இருக்குது, கடல்கிற அந்த நீர்லேயே அந்த அலை இருக்கிறது போல சுத்தவெளியே துண்டுபட்டு துகளாகி அந்த துகள் அந்த சுத்தவெளியிலேயே இருக்குது. அப்போ அந்த சுத்தவெளிக்கு என்ன இருக்குன்னு சொன்னோம்? தண்ணீருக்கு சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இயல்பான சக்தின்னு சொன்னோம். அந்த இயல்பான சக்தி இந்த துகள் சொல்லக்கூடிய பரமாணு அல்லது இறை துகள், இதைத்தான் அழைக்கிறோம். இந்த இறை துகளையோ அல்லது இந்த பரமாணுவையோ, அடுத்த வரி, இந்த ஒவ்வொரு நுண்துகளும் இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் விரைவாக தற்சுழற்சி பெறுகிறது. இந்த துகளுக்கு மூல ஆற்றல் இறைநிலையே ஆகும். அதே ஆற்றல் சூழ்ந்தழுத்தி சுழலச் செய்கிறது. இதனால் ஒவ்வொரு துகளும் காந்தம் என்ற விளக்க முடியாத பிரபஞ்ச பேராற்றலாக திகழ்கிறது. அப்போ இந்த இறை துகள் என்ற சுத்தவெளி, இந்த சுத்தவெளிக்குள்ளேயே அது நிலை கொள்ளும் பொழுது, துண்டுபட்டு நிற்கும் பொழுது, சுத்தவெளியில் இருக்கக்கூடிய சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் இந்த துகளை சுற்றி சூழ்ந்தழுத்தும் பொழுது இயல்பாக அது சுழல தொடங்கிடும். அதனால தான் இதெல்லாமே கனப்பொழுதில் நடந்தது. ஏதோ துகள் உருவாகி அப்புறம் போய் ஏதோ சூழ்ந்தழுத்தி அதுக்கப்புறம் அவங்க சுற்றினதா நான் விளக்குனதை வச்சு நீங்கள் கால இடைவெளி விடக்கூடாது. சுத்தவெளிக்குள்ளேருந்து வெளிப்பட்ட துகள்னு வெளிப்பட்ட உடனே சுழலுது. அது துகளாக வெளியில் வரும் பொழுதே சுத்தவெளி சூழ்ந்தழுத்துகிறது. சுத்தவெளி சூழ்ந்தழுத்துறதுனால அது தொடர்ந்து சுழல்கிறது. அப்போ தொடக்கும் போதே அது வரும் பொழுதே சுழன்று கொண்டே வருதுன்னு கூட சொல்லலாம். இன்னும் அப்படி பிதுங்கி கொண்டு வரும்போதே சுழன்று கொண்டே வருகிறது. சூழ்ந்தழுத்தத்தின் காரணமாக தொடர்ந்து சுழல்கிறது. அப்படிதான் அதை புரிந்து கொள்ளணும். அதுக்கு நேர இடைவெளி கொடுக்கக்கூடாது, கால இடைவெளி கொடுக்கக்கூடாது. பிறந்துச்சு அப்புறம் பிறகு சூழ்ந்தழுத்தியது, பிறகு அது சுழன்றது அப்படின்னு சொல்லி நம்ம அது கால இடைவெளி கொடுக்கக்கூடாது. அப்படி இருந்த இந்த இறைநிலை துகளாகி அந்த துகள் சுழலும் தன்மையோடு இருப்பதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அதில் இருக்கக்கூடிய தண்ணீருக்கும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் இருக்கு. இந்த துகளுக்கு
சோர்ஸ் எந்த ஆற்றல்னு கேட்டால் அதே ஆற்றல் தான். இதை தொடர்ந்து சுழல செய்வதற்கு இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தான் சோர்ஸாக இருந்து தொடர்ந்து, அதாவது மூலமாக இருந்து தொடர்ந்து சுழல செய்கிறது. அப்படி எந்த ஒரு பொருள் சுழன்று இயங்கினாலும், ஒரு ஃபேன் சுழலும் பொழுது அதுலேருந்து ஒரு விரிவலை வெளிவரதை நம்ம பார்க்குறோம். அப்படி வெளிவந்த விரிவலை இங்கே இருக்கக்கூடிய அந்த வெளியில் மோதி அந்த வெளியில் இருக்கக்கூடிய காற்றில் ஒரு திணிவை ஏற்படுத்தி எங்கே சுழலுகிறதோ சுழலக்கூடிய இடத்திலிருந்து, சுழலக்கூடிய இடத்தை மையமாக வச்சு ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தன்னுடைய எல்லையை விரித்து அங்கே காற்றை திணிவு பெற வைக்கிறத நம்ம பார்க்குறோம். இது நம்ம நடைமுறை வாழ்க்கையில் நம்ம பார்க்கக்கூடியவை. ஒரு ஃபேன் நமக்கு மேலே சுற்றிக்கிட்டு இருக்குங்கிறப்ப அது இயங்குகிறது, அவ்வளோதானே. அப்படி இயங்குறப்ப எப்படி இந்த இடத்துல காற்று திணிவானுச்சுன்னு ஒரு கேள்வி வந்தால், அப்படி இயங்குறதுனால ஒரு விரிவாக ஒரு அலை வெளியில் வரும் அதுலேருந்து, அந்த இயக்கத்தினால. எந்த ஒன்று இயங்குனாலும் இது ஒரு விஞ்ஞான கோட்பாடு. அப்படி வெளிவந்த இந்த விரிவலை இந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த காற்றுங்கிற பௌதிகத்தோடு மோதும் போது அந்த காற்றை திணிவு பெற வைக்குது. இங்கே எவ்வளோ தூரத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட எல்லை, அது ஒவ்வொரு ஃபேனுடைய அந்த காற்றாடியுடைய அளவு, அதில் இருக்கக்கூடிய அந்த ரெக்கையோட எண்ணிக்கை, அதனுடைய நீளம், அதனுடைய பொருளோட வசதிக்கு தகுந்தாற் போல் அந்த எல்லை இருக்கும். அப்போ அது மாறுபடும், ஒரே மாதிரி இருக்காது. அது எந்த ஸ்பேஸில் இயங்குதுங்கிறதே பொறுத்து இருக்குது. க்ளோஸ்டு ஸ்பேஸா, ஓப்பன் ஸ்பேஸா, என்ன மாதிரி இடத்துல அதை இயக்குறோம், என்ன டைரெக்ஷனில் இயங்குது, வால் மவுண்டாக இருக்கா இல்லை சீலிங் மவுண்டாக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து அது மாறுபாடு இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ அந்த எல்லை மாறுபாடு இருக்கிறத பார்க்க முடியும். இதை ஒன்று புரிஞ்சுக்கிறோம். அப்போ எந்த ஒன்று சுழன்று இயங்கினாலும் அந்த சுழற்சியுடைய மையத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு விரிந்து அங்கே ஒரு திணிவை ஏற்படுத்தும். அந்த மாதிரி இந்த இறைத்துகள் சுத்தவெளியே சுழன்று கொண்டிருக்கக்கூடிய இந்த இறைத்துகள் சுத்தவெளியிலேயே சுழலும் பொழுது இந்த துகளிலிருந்து வெளிப்பட்ட விரிவலை, இந்த துகளிலிருந்து வெளிப்பட்ட விரிவு அலை சுத்தவெளியோடையே மோதுது. அங்கே ஒன்றும் இல்லை. இப்போ இங்கே நான் பூமியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸில் மோதும் போது இங்கே காற்று இருக்குது, காற்றை திணிவு பெற வைக்குது. இப்போ நாம் பார்த்துக்கிட்டு இருக்க இடம் வெளியே தவிர ஒன்றுமே இல்லை. இப்போ அந்த வெளியோடையே அது மோதும் போது வெளியில் இருக்கக்கூடிய அந்த ஆற்றலோடு இது போய் மோதுது. அப்படி மோதுறதுனால அந்த ஆற்றலில் தோய்ந்து இது ஒரு தன்மாற்றம் அடைகிறது. எப்படி இங்கே இந்த காற்று ஒரு திணிவு பெற்றதோ அது மாதிரி ஆற்றல் ஒரு தன்மாற்றம் பெற்று திணிவடைகிறது. அப்படி திணிவடையக்கூடிய அந்த கன்வர்ஷனை தான், அந்த தன் மாற்றத்தை தான் காந்தம்னு குறிப்பிடுறோம். இது இன்னதுன்னு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத, விளக்க முடியாத அப்படிங்கிற வேர்டு பயன்படுத்துவோம். வார்த்தைகளால் இவ்வளோ இன்னது தான் அப்படின்னு அதை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடியது. அப்போ இறைநிலையினுடைய இருப்பாக இருக்கும்போது இருந்தது வேற, இயங்கிய பிறகு வந்த முதல் வெளிப்பாடு ஆற்றல். முதல்ல துகளானுச்சு, துகளாக இருந்ததுனால இயங்குனது இயக்க ஆற்றல். அதில் ஏற்பட்ட விரிவலை அதில் போய் மோதி காந்தமாக மாறுது. இப்போ இந்த காந்தம் இந்த துகளுக்குள்ளார துகளை சுற்றியும் அப்படி விரிந்து நிற்கக்கூடிய ஒரு இடம். இப்போ நான் ஒரு ஃபேனை சுற்றி எப்படி ஒரு காற்று குவிந்து இருக்கிறதோ திணிவு பெற்று, அது மாதிரி இந்த இறைத்துகளை சுற்றி இந்த காந்தம் அப்படிங்கிற விளக்க முடியாத ஒரு பெயர் சுவாமிஜி அதை காந்தம்னு வைக்கிறார். இந்த பக்தி யோகத்தில் சக்தி, பிறகு அது பெரிய சக்தியாக சொல்கிறதுனால பராசக்தி, இது ஆதியிலேருந்தே வந்ததுனால ஆதி பராசக்தின்னு பல பெயர்களில் அதை சொல்லுவோம். மகரிஷி இது விஞ்ஞானிகளுடைய கவனத்துக்கும் போகணுங்கிறதுனால இதை காந்தம்ங்கிற பெயரிட்டு அழைக்கிறார். இப்போ இந்த காந்தத்தில் இந்த துகள்லேருந்து வெளிப்பட்ட இந்த காந்தம் இங்கே இந்த துகளுக்கு வெளியில் இருந்தது மேலும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலின் காரணமாக அது சுத்தவெளிக்குள்ளே தானே இருக்குது. அப்போ சுத்தவெளி தொடர்ந்து தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கும், சூழ்ந்தழுத்துற வேலையை செய்து கொண்டே இருக்கும். அப்படி சூழ்ந்தழுத்தத்தின் காரணமாக இந்த காந்தம் மேலும் அந்த துகளுக்குள்ளார உள்ளே போகும்போது மையத்துக்குள்ளே போய் அது ஒரு இருப்பு நிலையாகவும் மையத்தை விட்டு வெளியேறி விளக்கும் நிலையாகவும் வெளியில் வந்து கிடக்கும். அப்போ ஒற்றை ஆற்றலாக இருந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் ஒரு துகளுக்குள்ளார ஊடுருவும் பொழுது மையத்தில் ஈர்ப்பு அப்படிங்கிற ஒரு ஆற்றலாகவும் மையத்தை விட்டு வெளியில் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும், அதாவது இந்த காந்தங்கிற எல்லை இருக்கிற வரைக்கும் விளக்கும் ஆற்றலாகவும் செயல்படுகிறது. அதனால தான் பெரும்பாலும் இந்த காந்தத்தை விளக்கும் ஆற்றல்னு புரிந்து கொள்வோம். ஏன்னா இந்த விளக்கும் ஆற்றல் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய எல்லை வரைக்கும் இருக்கும். அதனுடைய எல்லைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் காந்தம். இந்த சுத்த வெளியிலேருந்து சுழன்ற இந்த துகள்லேருந்து வெளிப்பட்ட விரிவு அலை
மோதி இருக்கக்கூடிய தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய தூரம், அதுதான் அந்த தூரத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மாற்றத்தை தான் காந்தங்கிறோம். விளக்கும் ஆற்றல் அவ்வளோ தூரத்துக்கு அது இருக்கும், அந்த தூரத்துக்கு. அதனால் சில சந்தர்ப்பங்களில் காந்தத்தை விளக்கும் ஆற்றல்னு சொல்கிறது உண்டு. ஆனால் அது விளக்கும் பணியை மட்டும் செய்கிறதல்ல, 2 பணியையும் அது செய்யுது. இது ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த துகளில் இந்த காந்தம்னு ஒரு மாற்றம் பெற்றதே ஒழிய இந்த காந்தம் இன்னொரு புதிய தன்மைகள்லாம் இங்கே வெளிப்படுத்தலை. அதனால் சுவாமிஜி இது இந்த இறை நிலை தவத்தில் இந்த வேர்டெல்லாம் வராது, ஆனால் நம்ம புரிந்து கொள்வோம். அதனால் சுவாமிஜி பிற்காலத்தில் இதுக்கு என்ன பேர் கொடுத்தாங்கன்னா தூய காந்தம்னு கொடுத்தாங்க. இதுக்கு பேர் வந்து தூய காந்தம்னு இதுக்கு கொடுத்தாங்க. இந்த இறை துகளுக்கு பேர் யோகான் அப்படிங்கிற ஒரு பேர் கொடுத்தாங்க. இந்த காந்தத்துக்கு தூய காந்தம்னு சொன்னாங்க. அடுத்தது, இத்துகளை சுற்றி இறைநிலை சூழ்ந்தழுத்தி கொண்டிருப்பதனால் ஆங்காங்கு ஒரு தொகுப்பு நிலை ஏற்படுகிறது. இத்தகைய இறை துகள்களின் சிறு சிறு தொகுப்பு நிலையம்தான் அணு என்றும் விண் என்றும் கூறப்படுகிறது. இப்போ இது வரைக்கும் துகள்களை பார்த்தோம். இந்த துகள் அப்படிங்கிறது ஒரு துகளுக்கான வியாக்கானம் பண்ணேன், அது எப்படி இருக்குங்கிறத பற்றி நம்ம விவரித்தோம். இந்த மாதிரி கோடான கோடி துகள்கள் உருவாகி இருக்கும்போது அந்த துகள்கள் எல்லாம், இந்த கோடான கோடி துகள்கள் எல்லாம் சுத்தவெளிக்குள்ளேயே இயங்கி கொண்டிருக்கும் பொழுது இந்த சுத்தவெளியோடைய சூழ்ந்தழுத்து ஆற்றல்னால இந்த துகள்கள் எல்லாம் ஒன்று சேருது. அப்படியே ஒரு தண்ணிக்குள்ளார தூசி மிதந்துக்கிட்டே இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்தோன்னு பார்த்தீங்கன்னா இந்த தூசியெல்லாம் ஒன்று சேர்ந்து அங்கங்கே தொகுப்பாக அது இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அங்கங்கே தொகுப்பாக இருக்கும், அது ஒரு தொகுப்பு நிலையாக இருக்கிறத பார்க்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இருக்கக்கூடிய அலை, அந்த காற்றுனால ஏற்பட்ட அந்த அலை என்ன பண்ணுன்னா அப்படியே அலை அடித்து இந்த கனமான பொருள், அதில் இருக்கக்கூடிய தண்ணிங்களில் இருக்கக்கூடிய அடுத்த கட்ட திண்மமாக இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாம், அந்த மிதக்கிற பொருள் எல்லாம் அப்படி ஒன்று சேர்க்கும். அந்த ஒன்று சேர்ந்தது எல்லாம் ஒன்று சேர்ந்து கூடி நிற்காது. அந்த தண்ணியினுடைய போக்கு, காற்றினுடைய வேகம், திசை வேகம், அதை பொறுத்து அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தூசிக்கெல்லாம் ஒன்று சேர்ந்து தொகுப்பாக அந்த தண்ணியில் மிதக்கிறத நம்ம பார்க்க முடியும். பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரி, அதாவது தெரிந்த ஒன்றிலிருந்து தெரியாத ஒன்றை நம்ம விளக்க முற்படுறதுனால இதை சொல்கிறேன். இந்த மாதிரி சுத்த வெளியில் உருவாகிய துகள்கள் ஆங்காங்கு இயங்கி கொண்டிருக்கிறப்ப சுத்தவெளியோட இந்த சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தொடர்ந்து இந்த துகள்களை சூழ்ந்தழுத்தும் போது இந்த துகள்கள் எல்லாம் அங்கங்கே ஒரு தொகுப்பாகும். எல்லா துகளும் ஒன்றாக முடியாது, அங்கங்கே தொகுப்பாக முயற்சி பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய விளக்கும் ஆற்றல் இருக்குது பாருங்கள். சில சந்தர்ப்பங்களில் சில துகள்களை தள்ளி விட்டுரும், ஒரு குறிப்பிட்ட நிலைக்கு மேலே நெருக்கி இயக்க முடியாமல் போயிடும். அதனால் சில துகள்கள் பிதுங்கி கொண்டு வெளியேறுவதும், சில துகள்களுக்கு மட்டும் அடாப்டபிலிட்டி இருக்கும், ஏற்றுக்கொண்டு நெருங்கி இயங்கும். அந்த மாதிரி ஏற்றுக்கொண்டு நெருங்கி இயங்க வாய்ப்பு இருக்கக்கூடிய துகள்கள்லாம் ஒன்று சேர்ந்து அங்கங்கே தொகுப்பாக இருக்கும், ஒரு கூட்டமாக. அப்படி கூட்டமாக இருந்த அந்த இறை துகள்களின் தொகுப்பை தான் நாம் விண் அப்படிங்கிற பெயரில் அழைக்கிறோம். அதுதான் அணு அல்லது விண். இது விஞ்ஞானிகள் சொல்கிற அணு கிடையாது, இது நாம் பேசுகிற மெய்ஞான அணு, விண் என்று அழைக்கப்பட சொல்லக்கூடியது. இதுக்கு ஒரு பெரிய கேரக்டர் சேஞ்ச் வந்துச்சு, அதை நம்ம பேசிடுவோம். அது இதில் இப்போ இருக்காது, அதை நம்ம இதில் பேசிடலாம். அப்போ அதாவது துகள்கள்லேருந்து வெளிப்பட்ட விரிவலை காந்தமாக இருந்தது, அது விளக்கும் ஆற்றலை பெற்றிருந்தது, ஈர்ப்புத்தன்மையாக இருந்ததுன்னு நம்ம சொன்னோம். இப்போ இந்த விண் என்பது இந்த துகள்களின் கோடான கோடி தொகுப்பு இயக்கம். அப்படி இந்த தொகுப்பு இயக்கம் தொடர்ந்து சுழலும் பொழுது இது ஒரு பொருளாக காட்சி தெரியும், இது ஒரு தனி காட்சி ஆகிடும். ஆனால் இன்னும் கண்ணுக்கு தெரிகிறது இல்லை, ஆனால் பாவனை செஞ்சு பாருங்களேன். ஒரு சிங்கிள் ஒரு டஸ்ட்டு சுற்றுறதுக்கும் டஸ்ட்டோட தொகுப்பாக சேர்ந்து ஒரு சுழல் காற்று அடிக்கும்போது ஒரு தொகுப்பாக சுற்றும் பாருங்க, அது நமக்கு ஒரு காட்சி வடிவத்துக்கு தெரியல. உண்மையிலே காற்றுக்கு வடிவம் கிடையாது, ஆனால் அது அந்த மண்ணெல்லாம் தொகுத்து அந்த காற்று தன்னுடைய சுழற்சிக்குள்ளார அந்த மணலை பரப்பும் பொழுது அந்த மணல் சேர்ந்து அந்த தொகுப்பு நமக்கு ஒரு காட்சி மாதிரி தெரியும். பாருங்க வட்டமாக தெரியும். காற்றை கண்ணால் பார்க்க முடியாது. அப்போ நாம் இங்கே பார்க்கறது காற்றை அல்ல, காற்றில் இருக்கக்கூடிய காற்றின் சுழற்சிக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய இந்த மணல் போன்ற குறுமணலை ஒன்று சேர்த்து அந்த தொகுக்குது. அப்படி புரிஞ்சுக்கங்க. அப்போ காற்றை நம்ம பார்க்கல, அது மாதிரி இந்த விண்ணு நமக்கு இன்விசிபிள் மேட்ரு தான். ஆனால் பாவனை பண்ணி பாருங்க, இறை துகள்கள்லாம்
ரொம்ப மைனூட் பார்ட்டிக்கல்லாம் ஒன்று சேர்ந்து சுழலும் பொழுது ஒரு தொகுப்பாக சுழலும். அப்படி ஒவ்வொரு துகளுக்குள்ளேருந்தும் வெளிப்படுற இண்டிவிஜுவல் விளக்கும் ஆற்றல் அல்லது இண்டிவிஜுவல் காந்தம் அது எல்லாம் ஒன்று சேர்ந்து அதுக்குள்ள அவைகள்லாம் ஒரு அடாப்டபிலிட்டி, ஒரு ஏற்புத்திறன் வந்ததுனால தான் இவங்கெல்லாம் ஒன்று கூடி இயங்குது. ஏற்புத்திறனுக்கு உட்படாதவையெல்லாம் பிதுங்கி விலகி வெளியில் ஓடி போயிடுச்சு. அப்போ ஏற்புத்திறனுக்கு உட்பட்ட இறை துகள்கள் தான் ஒன்று கூடி அங்கே தொகுப்பு அணுகியது. அதனால் அவங்க ஒன்று சேர்ந்து இயங்குறதுல பிரச்சனை இல்லை. அப்படி ஒன்று சேர்ந்து இயங்கும் பொழுது இந்த தொகுப்புக்குள்ளேருந்து ஒரு விரிவலை வெளியில் வரும். இந்த தொகுப்புலேருந்து வெளிப்படுற விரிவலை இந்த விண் அப்படிங்கிற பெயரில் இந்த விண்ணை சுற்றிலும் ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு தன்னுடைய எல்கையை விரித்து போய் சுத்தவெளியில் மோதும். இனிமேல் ஒரே பார்ட்டு தான். அப்படி மோதுறதுனால அது காந்தங்கிற தன்மாற்றம் பெறும். மேலும் காந்தம்னு தன்மாற்றம் பெற்று விரிந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தன் எல்லையை விரிச்சு வச்சிருக்கு இல்லையா, அதில் மேலும் சுத்தவெளி சூழ்ந்தழுத்தும் பொழுது இந்த காந்தத்துக்குள்ளே அடிச்சுக்கிட்டு இந்த விண்ணுக்குள்ளே நுழையும் பொழுது இந்த விண்ணோட மையத்தில் போய் ஈர்த்தது போக மிச்சம் வெளியேறுகிறது இல்லையா. வெளியேறும்ல, ஒன்று ஈர்ப்புன்னு ஒன்று வெளியாற்ற விளக்குன்னு சொன்னோம் இல்லையா. ஈர்த்தது போக விளக்கியது வெளியேறும் பொழுது அழுத்தம் என்ற ஒரு உணர்வை வெளிப்படுத்தி கொண்டே வெளியேறியது. ரொம்ப ஆச்சரியமான விஷயம். துகள்களில் இல்லாதது துகள்கள் கூடி உருவான விண்ணில் ஏற்பட்ட மாற்றம். இந்த மாற்றங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். இதுதான் வேதாத்திரிய பிரபஞ்ச உருவாக்கம், வேதாத்திரிய பிரபஞ்ச பரிணாம தத்துவம் இதுதான். அப்போ துகள்களாக இருக்கும் பொழுது காந்தம் தனக்குன்னு எந்த கேரக்டரையும் வெளிப்படுத்தலை. ஆனால் துகள்கள்லாம் ஒன்று கூடி இயங்கிய ஒரு தொகுப்பு இயக்கத்துக்குள்ளார விண் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த அணுவுக்குள்ளேருந்து அது வெளியில் வரும் பொழுது அழுத்தம் அப்படிங்கிற ஒன்றை வெளிப்படுத்தியது. அப்போ இந்த விண்ணு இந்த இறைத்துகளின் தொகுப்பு அழுத்தம்ங்கிற ஒன்றை வெளிப்படுத்துனதுனால இதை பௌதீகம் அப்படின்னு இன்னொரு பேர் வச்சு அழைக்கிறோம். பூதம்ங்கிற கேட்டகரி. இந்த விண்ணு அதிகப்படியான வேகம் கொண்டது. இதனுடைய விளக்கும் ஆற்றல் இவ்வளவு தூரம்தான் சொல்ல முடியாத அளவுக்கு இதனுடைய காந்தம் விரிந்திருக்கும். அதனால இன்னொரு விண்ணை அருகில் விடுவதற்கு வாய்ப்பே இல்லை. சூழ்ந்தழுத்து ஆற்றல் எவ்வளவு சூழ்ந்தழுத்தினாலும், சர்வ வல்லமை உடையதான் சூழ்ந்தழுத்து ஆற்றல். அவ்வளவு வல்லமை இருக்கக்கூடிய சூழ்ந்தழுத்து ஆற்றல் சூழ்ந்தழுத்தினாலும் கூட ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் விண்ணுக்கிட்ட நெருங்க முடியும். அருகில் அது போகவே முடியாது. அப்போ இந்த விண்ணு சுத்தவெளியிலேருந்தே வந்த இறை துகள்களுடைய நேரடி பிறப்பு, சுத்தவெளியுடைய முதல் பிறப்பு, அவைகள் தொகுத்த தொகுப்பு. அதனால் அவைகள்லேருந்து வெளிப்படக்கூடிய வேகம் ஜாஸ்தியாக இருக்கும், வீரியம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால விளக்கும் ஆற்றலும் சளைத்தது இல்லாமல் ஜாஸ்தியாக இருக்குது. இருந்தாலும் சூழ்ந்தழுத்து ஆற்றல் சூழ்ந்து அழுத்தி கொஞ்சம் நெருக்கி கொண்டு வர முயற்சி பண்ணோம். இந்த விரைவு என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதை தள்ளியே நிப்பாட்டுறதுனால இந்த ஒவ்வொரு விண்ணும் இறைத்துகளும் ஒரு தனித்தே இயங்கக்கூடிய தன்மையை பெறுகிறது. இது ரொம்ப முக்கியமாக புரிந்து கொள்ளணும். நம்மளுடைய வேதாத்திரிய பிரபஞ்ச பரிணாமத்தில் விண் என்பது தனித்தே இயங்கக்கூடியது. அதுதான் ஒவ்வொரு துகளும் அவற்றின் கூட்டான அணுக்களும் தற்சுழற்சியில் இருப்பதால் ஒவ்வொன்றும் மற்றதை ஓரளவிலே விலக்கி நிறுத்தி கொண்டு இயங்குகிறது. இந்த விளக்கும் ஆற்றலால் இறை துகள்களோ அணு என்ற இந்த விண்களோ இணைந்து ஒன்றாகிவிட முடியாது. அவை ஒவ்வொன்றுக்கும் தனித்து இயங்கும் நியதி இயல்பாக அமைந்து விடுகிறதுங்கிற இந்த ஸ்டேட்மெண்ட், இதோட பொருள் இதுதான். அப்போ இறைத்துகள் ஒன்று சேர்ந்து இந்த இறைத்துகளோ அல்லது விண்களோ ரெண்டு ஒன்று சேர முடியாது. அப்போ முதல் பௌதீகம் சொல்லக்கூடிய விண் தனித்தே இயங்கக்கூடிய தன்மை உடையது. முதல் பௌதீகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விண் தனித்தே இயங்கக்கூடியது. எவ்வளோ கவனமாக இந்த இடத்த நம்ம புரிந்து கொள்ளணும்னு பாருங்கள். இனிமேலாம் இதே போலத்தான். இந்த விண் இருக்கு இல்லையா, இது காலத்தால் தொடர்ந்து இயங்கும் போது, ஏன்னா எந்த ஒரு தோற்றமும் தோன்றும் வாழும், அதாவது இயங்கும், இயக்கிறதான் வாழ்க்கைன்னு நான் சொல்கிறேன். இயங்கும், பிறகு மறைந்து விடும். மறைஞ்சுன்னா அப்படியே டிசப்பியர் ஆயிடுது, திடீர்னு அப்படியே டிசப்பியர் ஆயிடுது. அது படிப்படியாக தன்னுடைய வேகத்தை குறைச்சி 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 வேகமற்ற நிலைக்கு போய் ஒன்றுமில்லாத சுத்தவெளியோட மடியணும். இதுதானே இயங்கும் போது அதிவேகமாக இருக்கிறது, மடிஞ்சு போகிறப்ப கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய வேகத்தை நிறுத்தணும். இந்த மாதிரி இந்த விண்கள்லாம் பொழுது காலத்தால் எத்தனை மில்லியன் ஆண்டுகள், இதுக்கு எல்லாத்துக்கும் எத்தனை கோடிக்கணக்கான மில்லியன் கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்கும்லாம் நம்மளால் கற்பனை செஞ்சு பார்க்க முடியாது. நான் சொல்கிறது உடனே அடுத்தடுத்து சொல்கிறேன். உடனே இப்போ தோன்றி நாளைக்கு வேகம் குறைஞ்ச மாதிரி நாம் அதை
யோசிக்கக்கூடாது. அப்ப எத்தனை எத்தனை வேகத்தில் இயங்கிய இந்த விண்துகள்கள்லாம் எத்தனை காலங்கள்ல தன்னுடைய வேகத்திலிருந்து விடுபட்டு அது வேகம் குறைந்த அணுக்களாக வரும் பொழுது இயல்பாக சூழ்ந்தழுத்தும் ஆற்றல்னால நெருங்கி இயங்க வாய்ப்பு கிடைக்கும். இந்த இடத்துக்காக தான் சொல்றேன். வேகம் ஜாஸ்தியா இருக்கிறதுனால தான் விளக்கும் ஆற்றல் ஜாஸ்தியா இருக்கு. வேகம் குறைஞ்சிருச்சுன்னா சூழ்ந்தழுத்தும் ஆற்றல் தன்னுடைய சர்வ வல்லமையானால அது மேலும் நெருக்கி கொண்டு வந்து ஒன்றோடொன்று இயக்க பக்கத்தில் நெருக்கி கொண்டு வந்துடும். அந்த மாதிரி நெருக்கி கொண்டு வரும் பொழுது இந்த விண்கள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப விண்களின் கூட்டு என்பது முதல் பௌதிகத்தோட கூட்டு அல்ல. முதல் பௌதிகங்கிறது தனித்தே இயங்கக்கூடிய தனிச்சிறப்பு மிக்க ஒரு இயங்கும் பொருள், இயங்கும் துகள். இப்ப யார் கூடுறான்னு கேட்டீங்கன்னா அவைகள் தன்னுடைய வேகத்தை குறைத்ததுனால அடுத்த நிலையில் சொல்லப்படக்கூடிய விஞ்ஞானத்தால் இன்னைக்கு சொல்லக்கூடிய எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற இந்த அணுக்கள் இதெல்லாம் வந்து முதல் பௌதிகத்தினுடைய அடுத்த பரிமாண நிலைகள். அப்ப இவைகள்லாம் ஒன்று சேர முயற்சி பண்ணுது. அப்படி ஒன்று சேரக்கூடிய முயற்சிக்கு தகுந்தாற் போல வேற வேற கூட்டு எண்ணிக்கைக்கு போல எத்தனை விண்கள் கூடுது, எத்தனை எலக்ட்ரான், அதாவது வேகம் குறைந்த விண்ண எலக்ட்ரான் போம், அதை விட வேகம் குறைஞ்சதை புரோட்டான் போம், அதை விட வேகம் குறைந்ததை நியூட்ரான் போம். இது தனி வகுப்பாக வேற சந்தர்ப்பத்தில் பார்க்க வேண்டிய விஷயம். இங்கே நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது இந்த மாதிரி வேகம் குறைந்த அணுக்கள் வெவ்வேறு பெயரில் அழைக்கப்படக்கூடிய இந்த வேகம் குறைந்த அணுக்கள் வந்து வேகம் குறைந்த அணுக்களை அதிலேயே வேகம் அதிகமாக இருக்கிற அணு மேலே வெளியில வட்டமாக சுற்றி வரும் பொழுது பார்ப்பதற்கு ஒரு தோற்றம் போல, காட்சி போல, ஒரு பொருள் போல நமக்கு தெரிய தொடங்கும். இவைகளெல்லாம் நாம தனிமங்கள் அல்லது பேரணுக்கள்னு சொல்றோம். இந்த பேரணுக்கள்லேயே ஒரு சில கூட்டு இயக்கத்தில் மட்டும் சில தன்மாற்றங்கள் ஏற்படும். எப்படி முதல் விண்ணில் எப்படி அழுத்தம்னு ஒரு தன்மாற்றம் ஏற்பட்டுச்சோ இந்த காந்தத்தில், அது மாதிரி இந்த அணுக்கள் கூடி இயங்குகிற பேரணுக்கள்ல சில கூட்டு இயக்கத்தில் மட்டும் அந்த காந்தம் தன்மாற்றம் அடையும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முதல் விண்ணு அடுத்த நிலைக்கு வரும் பொழுது, கூடி வரும் பொழுது, காற்றுங்கிற இடத்தை பெறும் பொழுது அது அழுத்தத்தோட கூடி சப்தத்தையும் வெளிப்படுத்தியது. பிறகு பல அணுக்கள் கூடும் பொழுது இந்த சப்தத்தில் பலவேறு சப்தங்களை வெளிப்படுத்தியதை ஒழிய இன்னொரு புதிய இயக்கத்தை தரல. ஆனால் ஒரு 8 எலக்ட்ரானும் 8 புரோட்டானும் சேர்ந்து இயங்குறப்ப ஒரு 8 நியூட்ரானை மையமாக வைத்துக்கொண்டு ஒரு 8 புரோட்டான் சுழல்கிறது. அந்த 8 புரோட்டான்களை வெளிவட்டத்தில் 8 எலக்ட்ரான்கள் சுழலும் பொழுது அங்கே ஏற்பட்ட அந்த பேரணுல அங்கே ஒரு புதிய மாற்றம் கிடைச்சது. என்னன்னு கேட்டால் அழுத்தத்தோடு சப்தம், சப்தத்தோடு கூடிய வெளிச்சம். அந்த மாதிரி எதெல்லாம் தன்மாற்றத்தை வெளிப்படுத்தியதோ தன் மாத்திரைகள்னு இதை குறிப்பிடுறோம். அப்படி தன்மாற்றத்தை வெளிப்படுத்தியதுக்கெல்லாம் தன்மாத்திரைன்னு பேரு. இந்த தன்மாத்திரைகளை உடைய பேரணுக்கள் எல்லாம் பூதம்னு குறிப்பிட்டோம். அப்படி குறிப்பிட்ட பூதம் தான் விண், காற்று, பிறகு அழுத்த காற்றா சொல்லக்கூடிய நெருப்பு. பிறகு எத்தனை அணுக்கள் கூடியும் பெரிய மாற்றம் ஏற்படலை. இந்த பேரணுக்கள் அப்படிங்கிற இந்த பூதங்கள் கூடியது. நீரும் சாரி இந்த காற்றும் நெருப்பும் கூடும் பொழுது ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் கூடி இயங்கும் போது நீர் என்ற ஒரு புதிய பௌதிகமும் அதுல சுவை என்ற ஒரு பஞ்ச தன்மாத்திரைகள்ல ஒரு தன்மாத்திரையும் ஏற்பட்டது. மேலும் இந்த நீர் வந்து தன் அளவுல இறுகி குறுகி இறுக்கமடையும் பொழுது, திண்மமாகும் பொழுது அது நிலம் என்ற திண்ம பொருளாக மாறுகிறது. அங்க வாசனை நாற்றம்ங்கிற ஒரு தன்மாத்திரை வெளிப்பட்டது. இப்படித்தான் பஞ்ச பௌதிகங்களாக விரிந்தது. பேரணுக்களாகவும் இந்த பேரணுக்கள்ல தன்மாத்திரைகளை வெளிப்படுத்திய பேரணுக்கள் எல்லாம் பூதம் என்கிற பேர்லையும் அழைச்சோம். பூதம்லாம் ஒன்றும் கிடையாது, பௌதீகம். அப்ப முதல்ல ஆதியில இருப்பா இருந்ததை பார்த்தோம். பிறகு துகளாகி அது ஆற்றலை வெளிப்படுத்தியதை பார்த்தோம். பிறகு இந்த ஆற்றல் வேறுபாட்டின் காரணமாக துகள்கள் தன் இயக்கத்தை குறைக்கும் பொழுது மேலும் கூடி இயங்கும் பொழுது பேரணுக்கள் அப்படின்னு சொல்லிட்டோம், பஞ்சபூதங்கள் அப்படின்னு சொல்றதை நம்ம பார்க்கிறோம். இதை தான் இந்த ஸ்டேட்மெண்ட்ல சொல்லியிருப்பாங்க. எனினும் இறைநிலையின் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலால் அணுக்கள் ஆங்காங்கு நெருங்கி இயங்கும் போது அந்த நெருக்கத்திற்கு ஏற்றவாறு 5 வகையான பூதங்கள் என்றும் அல்லது அணுக்களின் கூட்டு எண்ணிக்கைக்கு ஏற்ப பேரணுக்கள் என்றும் வழங்கி வருகிறோம். இப்பேரணுக்கள் அல்லது பஞ்சபூதங்களின் இணைப்பு இயக்கம்தான் பிரபஞ்சத்தில் உள்ள அணுமுதலான பல பல அண்டங்களாக வடிவு கொண்ட கோள்களாகும். இப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்றப்ப இப்ப நான் விவரிச்ச இந்த விண் அடுத்த நிலைக்கு மாறி பல விண்கள் கூடி இயங்குறப்ப சந்தர்ப்பத்திற்கு தகுந்தாறு போல அது பேரணுக்கள், பூதங்கள் அழைக்கப்படுது. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுவதும் அப்ப இருப்பு நிலைங்கிறது சுத்தவெளி, அதான் தொடங்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் துகள்ல தொடங்கி இப்ப வரைக்கும் வந்திருக்கோம். இப்ப இந்த இடத்துல ஒருங்கிணைந்து பார்க்கணும். துகள்ல தொடங்கி பஞ்சபூதம் வரைக்கும் விரிந்து பார்க்கணும் இந்த பிரபஞ்சத்தை முழுக்க. அப்ப இந்த பிரபஞ்சம் முழுக்க
விரிந்து இருக்கக்கூடியது எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தா அது இந்த இறைத்துகள்களின் தொகுப்பாக இருக்கக்கூடிய விண்களுடைய அடுத்த நிலையின் கூட்டு இயக்கம் தான் அப்படின்னு நான் அகக்காட்சி பண்ணணும். இந்த இடம் வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதற்கு அடுத்தபடியா இப்ப இருப்பு நிலையா இருந்த சுத்தவெளி துகள்களில் தொடங்கி ஆற்றலை வெளிப்படுத்தி அந்த ஆற்றலும் சூழ்ந்தழுத்தும் ஆற்றலும் இவைகளுக்கு இயக்க சமன்பாடு ஏற்பட்டு பேரணுக்களும் கோள்களும் பஞ்சபௌதிகங்களும் நிரம்பிய ஒரு பெரிய பிரபஞ்சத்தை பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு மேலே ஒன்றுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோதான், இதை தாண்டி எதுவுமே கிடையாது. இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் கூடி இயங்கும் பொழுது நாம் தனித்திருந்த விண் இருக்கு இல்லையா, முதல் பௌதீகம், அது சந்தர்ப்பத்தால் இந்த பஞ்சபௌதிக கூட்டுக்குள்ளார அது இயங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப, இது சந்தர்ப்பம் தான், ஏன்லாம் சொல்ல முடியல, அப்படி ஒரு சந்தர்ப்பத்தால் அப்படி இயங்கும் போது அங்கே ஏற்பட்ட இயக்கத்தினால வந்த இயக்க விரிவலை காந்தமாக மாறி அந்த கூட்டுக்குள்ளார மையம் அமைத்து கொண்டு இயங்குகிறது. அப்படி அந்த கூட்டுக்குள்ள மையம் அமைத்து கொண்டு இயங்கக்கூடிய அந்த மையத்தை கருமையம்னு சொல்கிறோம். அப்படி இயங்கக்கூடிய மையத்தை கருமையம் அப்படின்னு சொல்கிறோம். நான் சொன்னது புரிஞ்சிருக்கோம். நான் அதுக்கான ஸ்டேட்மெண்ட் இப்போ நான் சொல்கிறேன். அதாவது இந்த பஞ்ச பௌதிகங்கள் விரிந்த ஒரு பேரியக்க மண்டலத்தை பார்த்துட்டோம். இப்போ பிரபஞ்ச களத்தை பார்த்துட்டோம். இந்த பிரபஞ்ச களத்தில் இருக்கக்கூடிய இந்த பேரியக்க மண்டலத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபௌதிகங்கள் ஒரு குறிப்பிட்ட விகிதாச்சாரத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு புனிதமான ஒரு கூட்டு விகிதத்தில் அது கூடி இணையும் பொழுது இந்த பிரபஞ்ச களத்தில் பேசப்பட்ட முதல் பௌதிகம்னு அழைக்கப்பட்ட அந்த விண் இந்த பஞ்சபௌதிக கூட்டுக்குள்ளார தனக்காக ஒரு சுற்றுவட்டம் அமைத்து கொண்டு இயங்கும் போது இது சந்தர்ப்பம். அப்படி இயங்குனதுனால அதிலிருந்து வந்த அலை இந்த கூட்டு பொருளுக்குள்ளார காந்தமாக மாறி அந்த கூட்டினுடைய மைய பகுதிக்குள்ளேயே அது தனக்கான மையத்தை வைத்து இயங்குறது. இந்த மையத்துக்கு பேரு கருமையம். இந்த கருமையத்தை தாங்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டுக்கு பேரு ஜீவ இனம்னு சொல்றோம். இதுதான் உயிரினம். இதனுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வெளியில இருக்கும் பொழுது அந்த காந்தத்தை வான்காந்தம்னு சொன்னோம். இதை ஜீவ இனம்னு சுவாமிஜி பெயரிட்டு அழைக்கிறதுனால இந்த காந்தத்தை ஊன்காந்தம் அல்லது ஜீவகாந்தம்னு அழைக்கிறார். இந்த ஜீவகாந்தம் இந்த கூட்டின் வழியாக வெளியேறி புறத்தில் இருக்கக்கூடிய பஞ்சத்தன் மாத்திரைகள்னு சொன்னோம் இல்லையா, அவைகளை உணரக்கூடிய திறனை பெறுவதனால இது இறைநிலையோடைய உணரும் நிலைன்னு நம்ம உணரணும். இறைநிலையோட உணர்தல் நிலை, இதுதான் உச்சபேறு நிலை. அப்ப இறைநிலையுடைய தொடக்க நிலையா இருப்பு நிலை எப்போதும் இருக்கிறது. அது அதனுடைய முதல் நிலை துகள் நிலை, அந்த துகள்ல ஆற்றல் நிலைன்னு சொல்லலாம். அடுத்து மூன்றாவதா வரக்கூடியது தோற்ற நிலை. இந்த விண்கள்லாம் கூடி இருக்கிறதுனால தோற்றம். நான்காவது வரக்கூடியது இந்த தோற்றங்கள் வெளிப்படுத்தியதெல்லாம் உணர்வதற்காக வரக்கூடிய ஒரு உணர்வு நிலை, ஒரு ஜீவ இன கூட்டு நிலை. இதான் இதை இந்த வரிகளில் நான் அப்படியே சொல்றேன். இந்த பேரணுக்கள் பல இணைந்த பேரணுங்கிறப்ப நீங்க பஞ்சபௌதிகம்னு புரிந்து கொள்ளலாம். பேரணு தான் பஞ்சதன் தன்மாத்திரையை வெளிப்படுத்தினா, பேரணு தன்மாத்திரையை வெளிப்படுத்தினா அதுக்கு பேர் பூதம். அப்ப இந்த பேரணுக்கள் இதுல எது சந்தேகம் இருந்தா நோட் பண்ணிக்கங்க. நிகழ்ச்சி முடிஞ்ச பிறகு இன்டராக்ஷன்ல வச்சுக்கலாம் கேள்விகள் இருந்தா. ஏன்னா நான் பேரணு பூதம் ரெண்டுக்கான விளக்கம் சொல்றேன். பேரணுங்கிறது அணுக்களின் கூட்டு. இந்த அணுக்களின் கூட்டுல எந்த பேரணு ஒரு தன்மாத்திரையை வெளிப்படுத்துதோ அந்த பேரணு பூதம்னு அழைக்கப்படும், பௌதிகம். அதான் அப்ப இந்த பேரணுன்னு சொல்லும் போது இதை பூதம்னு நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த பேரணுக்கள் பல இணைந்து ஒன்று கூடி இயங்கும் போது அணுக்களின் கரைசலால் வெளியேறும் காந்தம் மூலமாக இறை துகள்கள் அந்த உருவ அமைப்பில் சுழன்று வரும்போது அந்த சுழற்சியின் மையப்பகுதியில் ஏற்படும் திணிவு கருமையமாக மாறி அந்த உருவத்தின் மையப்பகுதியிலேயே அமைந்து விடுகிறது. இதுதான் ஆன்மா எனப்படும் ஒரு மறைபொருளாகும். இதை தாங்கி இருக்கக்கூடிய உருவம் ஜீவ இனம் எனப்படுகிறது. அடுத்தது இப்ப இவைகள் ஜீவகாந்தம்னு சொல்லிட்டேன். இது கருமையத்தில் மையம் கொண்டு இருக்கு. எப்படி நான் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு அணுக்குள்ளார மையம் இருப்பு, அதுல இருந்து ஒரு விரிந்து வெளியேறின விளக்கும் ஆற்றல் சொன்னோம். அதே மாதிரி இந்த உயிரின கூட்டுக்குள்ளேயும் மையத்தில் இருப்பாகவும் மையத்திலிருந்து வெளிப்பட்டு விளக்காகவும் வெளியேறும். அப்படி வெளியேறக்கூடிய இந்த காந்தம் இந்த ஜீவ இன கூட்டுக்குள்ளேருந்து வெளியேறி வெளிப்புறத்தில் நிரம்ப இருக்கக்கூடிய அந்த அலையோட மோதும். வெளிப்புறத்தில் என்ன இருக்கு? பஞ்சதன் மாத்திரைகள் இருக்கு. பஞ்சதன் மாத்திரைகள்ல அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் இவைகளில் ஏதாவது ஒரு தன்மையாக இது கன்வெர்ட் ஆகி அதை உணரும். எது? இந்த கூட்டு பொருள், இந்த ஜீவ இன கூட்டு. அப்படி உணரும் பொழுது அந்த உணர்ந்த தன்மையை தன்னுடைய ஜீவகாந்த களத்தில் ஒரு பதிவை ஏற்படுத்தும். இதுக்கு முன்னாடி இருந்த எந்த பொருள்லையும் இல்லாத, எந்த உருவத்திலையும் இல்லாத ஒரு தன்மை இந்த ஜீவ இனத்தில் ஏற்படும். தான் உணர்ந்ததை தனக்குள்ளார ரெக்கார்ட் பண்ணும்.
எப்படி ரெக்கார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீவகாந்த களத்தில் ஒரு தரமாற்றம் ஏற்பட்டு அங்கே ஒரு அழுத்தமாக ரெக்கார்ட் ஆகும். இதையே ஒளி வரும் பொழுது ஒரு மின் அழுத்தம் மின்சாரமாக அங்கே ரெக்கார்ட் ஆகும். அதுவே சுவை மனம்னு வரும் பொழுது ரசாயன மாற்றம் ஏற்பட்டு, அப்போ ஒன்று அழுத்தம், அது கன்வர்ஷன், அந்த வேறுபாடு, அழுத்த வேறுபாடுனால ஏற்படக்கூடிய ஒரு பதிவு, அல்லது மின் மாற்றத்தினால ஏற்படக்கூடிய ஒளி பதிவு, அல்லது ரசாயன மாற்றத்தினால ஏற்படக்கூடிய சுவை மனங்கிற பதிவுகளாக இதில் கவர் ஆகும். அப்படிதான் இந்த வரி. வெளிப்புறத்தில் நிரம்ப உள்ள காந்த அலை துகள்கள் தன்மாற்றம் பெற்று அழுத்தமாக ஒளியாக சுவையாக மனமாக வளர்ச்சி பெற்று இயங்கும் போது அந்த வெளிப்புறத்திலேருந்து வரக்கூடிய தாக்கம் அவற்றால் ஒரு ஜீவனின் கருமையத்தில் போய் அது ஒரு மோதும் போது, சூழ்ந்து மோதும் போது அந்த கருமையத்திலேருந்து எழுச்சி பெற்ற காந்த ஆற்றல் வெளியில வந்து வளர்ச்சி பெற்று இயங்கும் 5 வகை தன்மாத்திரைகள் என்ற அழுத்தம், ஒளி, சுவை, மனம் இவைகளாக மாற்றம் பெற்று இறைநிலையாகிவிடும். அப்ப அழுத்தங்கிறது ஓரறிவு உயிரினக்கூட்டு, ஒளி என்பது 2வது அறிவு உயிரினக்கூட்டு, அடுத்து வெளிச்சங்கிறது 3வது, அந்த மாதிரி 5வது உயிரினக்கூட்டு, சுவைங்கிறது 3வது உயிரினக்கூட்டு, மனம் என்பது 4வது உயிரினக்கூட்டா இருக்கும். ஸோ இந்த அழுத்தம், ஒளி, சுவை, மனங்கிறது ஒவ்வொரு உயிரினக்கூட்டுலையும் ஒவ்வொரு புலனை அமைத்துக் கொண்டு இப்படி வந்து இந்த கன்வர்ஷனா மாறும்னு புரிந்து கொள்ளணும். அப்போ 1ல் 1ஐ உணர்ந்தது, 2ல் 2ஐ உணர்ந்தது, 3ல் 3ஐ உணர்ந்தது, 4வது புலன் அமைக்கும் பொழுது 4 தன்மையை உணர்ந்தது, 5வது புலன்ல 5ஐ உணர்ந்தது. இதை சொல்றது தான் அடுத்த வரி. இந்த மாதிரி இறை துகள்கள் கருமையத்திலிருந்து ஜீவனின் உடலில் மேல்புறமாக வெளியேறும் போது ஏற்பட்ட புலனமைப்புகள் தான் தோல். தோல் என்பது முதல் உயிரினம். அடுத்து நாக்கு, இது 2வது ஸ்பீசிஸ். மூக்கு, இது 3ஆம் வகைப்பாடு. கண் 4ஆம் வகைப்பாடு. காது 5 அறிவு உயிரினம். ஒவ்வொரு உயிரினத்திலையும் என்ற 5 ஐம்புலன் அமைப்புகளை உருவாக்கிக்கிறது. யார் உருவாக்கியிருக்கான்னு சொல்லியிருப்பாருங்க. இறை துகள்கள் கருமையத்திலிருந்து ஜீவனின் உடலில் மேல்புறமாக வெளியேறும் போது புலன் அமைப்புகள் தான் தோல், நாக்கு, மூக்கு, கண், காது என்ற 5 ஐம்புலன் அமைப்பாகும். இப்போ நான் எப்படி காட்சி பண்ணணும்? முதல்ல ஓரறிவு கூட்டுக்குள்ள மையத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஆற்றல் அந்த தோலாக மாறி வருது. அடுத்து ஈரறிவு புழுவினத்தில் அது நாக்காக உருவாகி சுவைக்கு உருவாகுது. அடுத்து 3 அறிவு உயிரினத்தை பாவனை பண்ணி அதிலிருந்து கருமையத்திலிருந்து வெளியேறக்கூடிய ஆற்றல் இன்னொரு மூக்குங்கிற உறுப்பை உருவாக்கி கொள்கிறது. அல்லது நம்ம தோற்றத்திலேயே ஒன்றா பார்க்கலாம். அப்போ ஜீவகாந்தம் தான் இது உருவாக்குகிறது. இதை யார் சொல்றான்னு கேட்டா அறிவு. அதனால தான் அது அறிவுன்னு நம்ம குறிப்பிடுறோம். அப்போ அறிவோட சிறப்பு இயக்கம் முதல் உயிரினத்தில் தோல், 5வது உயிரினத்தில் காது. இது எல்லாத்தையும் பிரித்து உணர்ந்து கொள்ளக்கூடிய காந்த அலை ஆற்றல் தான் மனம். இந்த மனம் எங்கே இருக்கு? 6வது அறிவுன்னு சொல்லக்கூடிய மனிதனிடம். அப்போ மனம் என்பது 6வது அறிவின் சிறப்பு இயக்கம்னு புரிந்து கொள்ளணும். இப்போ ஒவ்வொரு உயிரின கூட்டிலையும் அறிவோட சிறப்பு இயக்கமா ஒவ்வொரு புலன் வந்திருக்கு. மனிதனிடம் மட்டும் மனம் தான் அறிவின் சிறப்பு இயக்கமா வந்திருக்கு. தான் முதல்ல நான் சொன்னேன், தொடங்கும் போது நம்ம பேசினது இதுலேருந்து தான் பேசணும். அப்போ மனிதனிடம் 6வது அறிவின் சிறப்பு இயக்கமாக மனமே வந்திருக்குங்கிறத புரிந்து கொள்ளணும். அது இந்த 5 புலன் அனுபவிக்கக்கூடிய அனுபவத்தையும் பெறும், அதுக்கு மேலே இருக்கிறதையும் அது உணர முடியும். இவ்வாறு ஏற்படும் கருமைய ஆற்றலின் தன்மாற்றங்கள் கருமையத்தின் தன்மைகளாக அமைந்து விடுகிறது. அப்போ ஒவ்வொருத்தருக்குள்ள அனுபவிக்கக்கூடிய இந்த அனுபவங்கள் எல்லாம் அவரவர் கருமையத்துக்குள்ளார பதிவாகி கருமையத்தோட தன்மையே அப்படி இருக்கு. இப்போ இந்த ஜீவன் உடல் அழிந்து போய்விட்டால், நான் சொன்னேன் உடல் அழிஞ்சு போயிடும், ஆனால் இந்த உயிரும் சுருக்கி குறுக்கி மின்குறுக்கு ஏற்பட்டு போயிடும். ஆனால் இந்த பதிவுகளை மட்டும் தாங்கி இருக்கிறது. அது இந்த பிரபஞ்ச களத்துக்கு இந்த உடலை விட்டு வெளியேறி இந்த பூமியிலேயோ அல்லது பூமிக்கு மேலே இருக்கக்கூடிய சூரிய எல்லைக்குள்ளேயோ அல்லது அதை விட்டு வெளியேறக்கூடிய பிரபஞ்ச களத்துக்குள்ளேயோ அல்லது சுத்த வெளியோடையோ மடிஞ்சிருக்கக்கூடிய பல்வேறு நிலைகளில் இதை நம்ம வந்து முந்தைய காலகட்டத்தில் இறப்புக்கு பின் உயிரின் நிலைங்கிற இடத்துல சொல்லிப்போம். பூமியோட எல்லை, சூரிய குடும்பம், இதில் சாயுச்சங்கிறது ஒரு உச்ச பேரு நிலை, அந்த இறை நிலையோடையே ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலை, அந்த மாதிரி ஒரு நிலை. இவைகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல அது காந்த திவலைகளாக இருக்கும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு உருவமோ அது உணர்தலோ எதுவுமே இருக்காது. இந்த பதிவுகள்லாம் எப்படி நம்ம ஒரு ரேடியோ ஸ்டேஷன் அல்லது ஒரு இப்போ மேட்ச் நடந்துக்கிட்டு இருக்கு, கிரிக்கெட் மேட்ச்சு, அதை ஒரு கேமராவில் பதிவு பண்ணி அதை பதிவாக்கி வெளியில் அனுப்புகிறாங்க. வெளியில் அனுப்பும்போது அந்த பர்டிகுலர் கருவியில் வந்து அது காட்சியாக தெரியுது. இதுக்கு இடையில் அது என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா அலை பதிவுகளாக இருக்கிறது, பதிவேற்றம் செய்யப்பட்ட அலைகளாக. அந்த மாதிரி இந்த கருமையும் அலைகளாக இருக்கும். அதனால தான் என்னமோ தெரியல பேய் அலையுதுன்னு சொல்லிட்டாங்க போல இருக்குது. அலைங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான், ஆனால் பேயின்னு சொல்லி பயமுறுத்திட்டான். அப்போ இந்த கருமையத்தின் தன்மைகளாக அது அமைஞ்சிருது. இந்த உயிரினம் அழிந்து விட்டாலும் இந்த கருமையம்
அழிவதில்லைன்னு நாம் புரிந்து கொள்கிறோம். ஏன் இந்த இடத்த புரிந்து கொள்வதென்றா, இந்த கருமையத்தின் தன்மையாக மாறுறதுனால கருமையம் களங்கமாகாம நல்ல தன்மைகளாக வைத்து கொள்ள வேண்டும், அல்லது ஏற்கனவே களங்கமான பதிவுகளோட வந்திருந்தாலும் அவைகளை தூய்மை செய்து சிறப்பாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு மனம் இந்த இடத்துல நமக்கு புரிதணும். அதாவது அதுக்காக தான் அந்த கருமையத்தின் தன்மைகளாக அமைந்து விடுகிறதுன்னு சொல்லும்போது, அப்போ எனக்குள்ளார என்ன உணர்வு வெளிப்படணும்னு கேட்டிங்கன்னா, அப்போ என்னுடைய கருமையத்தை நான் பியூர் ஆக்கணும், ஏற்கனவே நான் அறியாமல் வந்திருக்கக்கூடிய அந்த தன்மையையும் சரி பண்ணணும். இப்போ நான் விழிப்பு நிலையில் இருந்து என்னுடைய செயலில் ஒழுங்கமைப்பை ஏற்படுத்தி கொண்டு நல்ல பதிவுகளை உள்ளடக்கி இருக்கக்கூடிய கருமையமாக என்னுடைய கருமையத்தை வைத்துக் கொள்ளணும். ஏன்னு கேட்டால், இந்த கருமையத்தினுடைய தன்மை தான் என்னுடைய தன்மையாக மனமாக வெளிப்படும் எனக்கு உள்ளுக்குள்ள இருக்கும் பொழுது. அப்ப என்னுடைய மனம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் கருமையத்தினுடைய தன்மை சிறப்பாக இருக்கணுங்கிறத நான் புரிந்து கொள்ளணுங்க. அப்ப இந்த ஜீவன் உடம்பை விட்டாலும் இந்த கருமையம் அழிவதில்லை, அது எப்போதுமே இந்த இங்க உடல் அழிஞ்சு போயிட்டாலும் இந்த கருமையம் அழிவதில்லைங்கிற விஷயத்தை புரிந்து கொள்ளணும். இந்த உண்மையெல்லாம் முதல்ல சிறு உயிரினமாக தொடங்கிய பரிணாமம், அதை ஓரறிவிலேருந்து பலவிதமான உடல் உருவ அமைப்புகளும் ஐம்புலன்களின் எண்ணிக்கை கூடுதலுக்கு ஏற்பவும் எண்ணிறந்த வகையான ஜீவன்களாக உருவெடுத்தப்ப பல்லாயிரக்கணக்கான ஜீவன்கள் உருவாகி இயங்கி கொண்டிருக்கிறத பார்க்கணும். ஒவ்வொரு ஜீவனும் இறைநிலையே ஜீவனா வந்திருக்குங்கிறத பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து பழகுனாக்க இந்த இன்னொரு உயிரை அடிச்சு கொள்ளக்கூடிய அந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த பொருளை அந்த உயிரினுடைய உடம்பை சாப்பிட்ற அந்த தன்மை இருக்கு இல்லையா, அது மேலே மசாலா தடவி பொறிச்சு அவிச்சு சாப்பிட்ற அந்த தன்மை இயல்பாக நமக்கு விடுபடும். இந்த இடத்துல இந்த காட்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா இறைநிலையே இதுவாக வந்திருக்கிறது. உயிரினங்கள் ஒன்னொன்னுக்கும் அது வலிங்கிற அந்த உணர்வு இருக்கு அப்படிங்கிறத உணரும் பொழுது இன்னொரு உயிரினுடைய அந்த கூட்டுப்பொருளாக இருக்கக்கூடிய அந்த உடம்பை சாப்பிடணுங்கிற உணர்வு நமக்கு வராது. ஏன்னா இறைநிலையே அதுவாக இருக்கு இல்லையா, அதுக்கு ஒரு துன்பத்தை கொடுக்கணுமா, என் கருமையத்தை களங்கப்படுத்தி கொள்ளணுமா அப்படின்லாம் அந்த கேள்வி அந்த இடத்துல வர தொடங்கும். இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா இத்தா ஜீவன்களாகவும் இறைநிலையே இப்படி வந்திருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்டேட்மெண்ட்டை புரிஞ்சுக்கும் போது, இந்த உண்மையெல்லாம் தெரியும் போது, ஆதியில் சுத்தவெளியாக இருந்த பிரம்மம் இப்போ உடனே திரும்ப மீண்டும் பிரம்மத்துக்கு போனோம். கூறப்பட்ட ஒரு பேராற்றலே தன்மாற்றம் அடைந்து இறைத்துகள்ல தொடங்கி இப்போ வரைக்கும் பார்த்த எல்லாத்தையும் வரிசையாக நிலைநிறுத்தலாம். இறைத்துகள் முதற்கொண்டு மனிதன் வரை விரிந்து திறமையும் தரமும் கொண்ட பல்வேறு வகைகளாக இயங்கிக் கொண்டிருப்பது உணரப்பெறுகிறது. இந்த எல்லா ஜீவன்களோட முடிவில் ஒரு உயர்ந்த அறிவிற் சிறந்த ஜீவ இனம், இந்த அறிவிற் சிறந்தங்கிற வார்த்தையை பல தடவை திரும்ப திரும்ப நமக்குள்ளார ஒழிக்க விடணும். ஏன்னா அறிவிற் சிறந்தன்னு சொல்லி நம்ம அறிவிற் சிறந்தவர்களாக இருக்கணும். இந்த அறிவிற் சிறந்தங்கிறது இந்த விசை அறிவல்ல, மெய்யறிவு. அதான் ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் அறிவுன்னு சொல்லிட்டு முதற்கமாக இப்போ இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அந்த விஷயத்தை சொல்றதுனால அறிவு அப்படின்னு சொல்றதல்ல. நான் இங்கே பேசுறது இன்னசென்ஸ், விஸ்டம்ங்கிற இடம், அது இன்னசென்ஸ் தான் வர முடியும். விசை அறிவை நிறைய பிடிச்சு வச்சுருக்கனால விஸ்டத்துக்கு போக முடியாது, மெய்யறிவை தொட முடியாது. ஏன்னா விசை அறிவு பிடிச்சு வச்சுக்கிற முடியாது. இந்த விசை அறிவெல்லாம் ஒன்றுமே இல்லைன்னு நினைக்கிறப்ப தான் இது ஒன்றுமே இல்லை, தூசுக்கு சமங்கிற அந்த இன்னசென்ஸ், ஐயோ நான் இவ்வளோ இன்னசென்ட்டாக இருந்திருக்கேன், இது ஒரு பெரிய அறிவுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேங்கிற ஒரு இன்னசென்ட் நிலையை நான் புரிஞ்சுக்கிறப்ப தான் விஸ்டம்ங்கிற பேரறிவு நிலைக்கு நான் போக முடியும். அப்போ இந்த பேரறிவு தான் அப்படிங்கிற ஒன்று நான் புரிந்து கொள்ளும் பொழுது ஆகச்சிறந்த உயிரினம் ஆதியில இருப்பு நிலையாக இருந்த அந்த பேரறிவு தான் எனக்குள்ளேயும் பேரறிவாக இருக்குங்கிறத இங்கே புரிஞ்சுக்கிறேன். அதனாலதான் ஆகச்சிறந்த உயிரினம்னு மனுஷனை சொல்றேன். அப்ப இப்படி இருக்கக்கூடிய எல்லா ஜீவன்களையும் உயர்ந்த ஜீவனா இருக்கிறதுனால பிற உயிரினங்களை எல்லாம் விட மனிதனுக்கு மட்டும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னை யாருன்னு கேள்வி கேட்கறதுக்கும் இன்னொருத்தனை யாருன்னு கேள்வி கேட்கறது இல்லை, தன்னை யாரென்று கேள்வி கேட்பதற்கும் அந்த கேள்வி கேட்ட நிலையில தன்னை உணர்வதற்குமான ஒரு பேரறிவு தனக்குள்ள இருக்கு. அப்படிங்கிறப்ப நான் யாருன்னு ஒரு கேள்வியை கேட்டுட்டு இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்த காட்சிகள் இருக்கு இல்லையா, ஆதியில இருந்த இருப்பு நிலையில தொடங்கி அது துகளானது, துகள்கள் கூடி விண்களானது, விண்கள் கூடிய பேரணுக்களாகி அது பஞ்சபௌதிகம் அப்படிங்கிற சிறப்பு பெயரை பெற்ற சில பேரணுக்கள், இந்த பஞ்சபூதமும் விண்களும் கூடிய கூட்டுதான் இந்த பிரபஞ்சம் வரைக்கும் விரிஞ்சு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளார ஓரறிவிலிருந்து ஐயறிவு வரைக்கும் பல உயிரினங்கள் தோன்றி 6வது அறிவாக மனிதன் தோன்றி இன்றைய தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய மனித கூட்டம் வரைக்கும் வந்த இந்த தொடர் வரிசையை காட்சிப்படுத்தி பார்த்து இறுதியாக மனிதனாக மனிதனுக்குள்ள சிறப்பு இயக்கமாக மனமாக இந்த மனம் உயிராக இருக்கக்கூடிய என்னை நான் அறிந்து உயிருக்கு உட்பொருளாக இருக்கக்கூடிய அந்த ஆதி நிலையை நான் தொடும் பொழுது இப்போ ஆதியில் நான் பார்த்த சுத்தவெளியே இங்கே இருப்பாக இருந்து கொண்டு பேரறிவாக இருக்குங்கிற அந்த உண்மையை அகக்காட்சியாக நான் பார்க்கணும். அப்படி பார்க்குறப்ப ஏற்படுற முடிவான கருத்து தான் தொடக்கத்தில் நான் பார்த்த இறைநிலை தான் இங்கே நானாக இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை பெறக்கூடியது. இதை அடிக்கடி செஞ்சு வந்தால் நமக்கு அதை எழுதியிருக்கோம். அடிக்கடி செஞ்சு வந்தோம் அப்படின்னாக்க இறைநிலையே பிரபஞ்சமானதும்
அதுவே தானுமாக இருக்கக்கூடிய உண்மை எனக்குள்ளார அகத்துணர்வாக வரும் பொழுது பார்க்கும் பொருளிலெல்லாம் நந்தலாலாங்கிற வார்த்தை புரிஞ்சிடும். காக்கை குருவி எங்கள் ஜாதி, கடலும் மலையும் எங்கள் கூட்டம் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் என்ற அந்த வரிக்கான அர்த்தம் புரிஞ்சிடும். மாற்றமா மையகத்தில் வெவ்வேறே வந்த அறிவு அப்படிங்கிற அந்த வார்த்தை புரிஞ்சிடும். இது நோக்கரிய நோக்கு, நுணுக்கரிய நுண்ணுணர்வு அப்படிங்கிறதும் எனக்கு தெரிய தொடங்கிடும். இந்த காட்சியில தான் பேரியக்க மண்டலம் முழுமையும் இறைத்துகள் அடியே பேரியக்க மண்டலம் முழுக்க இறைத்துகள் நிரம்பி இருக்கிறதும் இந்த காந்த ஆற்றல் தான் எனக்குள்ள மனமாக இருக்கிறதுன்னு அறிஞ்ச போது ஒரு ஜீவனின் மனம் பேரியக்க மண்டலத்தோட எல்லா ஜீவன்களோட இணைச்சிக்கிறது. அது என்ன பேரியக்க மண்டலத்தோட நான் இணைகிறேனா இல்லையா? சுவாசம் பண்றதுக்கே நான் பேரியக்க மண்டலத்துக்கு தானே வர்றேன். இப்போ எனக்கு சுவாச காற்றை வெளியிலேருந்து தானே எடுத்துக்கிறேன். அப்போ எல்லாருமே பிரபஞ்சத்துக்கு வர்றோம். அப்போ நான் சுவாசம் பண்ணும்போது காற்றின் நான் எடுத்துக்கிறேன், நீங்கள் காற்று எடுக்கிறீங்க, எல்லாரும் காற்றை உறிஞ்சுக்கிறோம். ஆனால் காந்தமாக நான் வெளியேறும் பொழுது எல்லாருடைய காந்தமும் அது ஒரு பாய்ம பொருளாக இருக்கிறதுனால ஒன்றோடொன்று கலந்து ஒருத்தர் வேற இல்லை இன்னொருத்தர் வேற இல்லைன்னு என்னுடைய கருமையம் தனியாக இருந்தாலும் உங்களுடைய கருமையம் தனித்தனியாக இருந்த போதிலும் கூட இந்த பிரபஞ்ச களத்துக்குள்ளார காந்த ஆற்றலாக வெளியேறும் பொழுது எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து இந்த கருமையத்தின் தன்மை இன்னொருத்தருடைய கருமையத்துக்குள்ளார போய் ஊடுருவி இந்த ஒத்த தன்மை இருந்துச்சுன்னா அவரை தட்டி எழுப்பி அவரை அந்த காரியத்தை செய்ய வைக்கக்கூடிய விலையெல்லாம் செய்யும். அப்போ ஒவ்வொருத்தருடைய கருமையமும் தனித்தனியாக இருந்த போதிலும் கூட அவையெல்லாம் இணைந்து ஒரு கோவையாக தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது புரியும். அப்படி புரியும் பொழுது ஒவ்வொருவருடைய உணர்வும் அறிவும் பல்லாயிரம் அலைகளுக்கு அடித்தளமான கடல் நீர் போன்று ஒன்றாக அலைக்காக காட்சியாகும். எப்படி பல்லாயிரக்கணக்கான அலைகளுக்கும் அடித்தளம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கடல் நீர் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய இந்த உணர்வுக்கும் அடித்தளமாக இறைநிலையே இருக்குங்கிற உணர்வு நமக்கு காட்சியாகும். இந்த உணர்வில் நமக்கு ஒன்று புரிபடும். என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பூஞ்சு செடியிலிருந்து ஒரு பூவை பறித்தால் கூட இந்த பிரபஞ்சத்தில் ஒரு அதிர்வு ஏற்படாமல் இருக்காது அப்படின்னு புரிஞ்சிடும். அப்போ அவ்வளோ தூரத்துக்கு வெல் கனெக்டட், ரொம்ப நுண்ணிய அளவில் இணைந்திருக்குங்கிற ஒரு தன்மை நமக்கு புரிந்துவிடும். இந்த காட்சியில தான் மனித மனம் இப்போ இருக்கக்கூடிய மதம், அரசியல், பொருள் பற்று என்ற இவைகளிலிருந்தெல்லாம் விடுபட்டு ஒன்றிணைந்து அன்பும் கருணையும் மலர்ச்சி பெற்ற பேரறிவாக ஒளிவிட்டு வீசும். இதுதான் மனிதனுடைய முழுமை பேரு. இதுதான் இறைநிலை. ஆதியிலிருந்து இப்போ வரைக்கும் வந்திருக்க சரித்திரம். இனிமே ஒரு ஸ்பீசிஸ் உருவாக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா ஆதியில் இருப்பாக இருந்த முதல்ல இருந்தது முடிவிலையும் வந்துட்டதுனால இன்னொரு புதிய இயக்கம், இன்னொரு புதிய எழுச்சி, இன்னொரு புதிய ஸ்பீசிஸ் தேவையில்லை. அது மனிதனிடம் முழுமை பெற்று விட்டது. ஆகவே நான் யார் அப்படின்னு ஒரு கேள்வியை எழுப்பிக்கிட்டோம்னா இறைநிலையே நான் அப்படிங்கிறத தொகுத்து புரிந்து கொள்ளக்கூடிய உணர்வு நமக்குள்ளார வந்துடும். இதுதான் இறைநிலை தவத்தினுடைய விளக்கம் என்று சொல்லி இந்த உணர்வெல்லாம் நீங்கள் அனைவரும் பெற்று ஒரு ஆகச்சிறந்த மனித ஒரு தோற்றத்தில் ஒரு மகான்களாக மாமனிதர்களாக நீங்களும் உணர்ந்து பிறரையும் உணர்த்தக்கூடிய அளவுக்கு மலர்ச்சி பெற்று இயங்கணும்னு சொல்லி நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று கூறி இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.